உள்ள மனிதன பார்த்தீங்கன்னா, நெறைய அவனுடைய சிந்தனை ஆற்றல் வந்து இயற்கை வளங்கள வந்து அவனுடைய அறிவின் கூர்மையாலும், ஒரு கலைத்திறனாலும் நெறைய உருமாற்றியும், அழகுபடுத்தியும் நெறைய வாழ்க்கையில துன்பம், இன்பங்களை அத அனுபவம் பண்றான். அப்படி அனுபவம் பண்ணும்போது, ஒரு மகிழ்ச்சியா இருக்கட்டும், அத வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவனுக்குள்ள வருது. அப்படித்தான் நமக்கு வந்து ஒரு நம்ம ஏதோ இப்ப மகிழ்ச்சிய பத்தி நம்ம தெரிஞ்சாலும், அத 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேகம் நமக்கு வருது இல்லையா? அதேதான். அதுதான் பேச்சாகவும், எழுத்தாகவும், சிறப்புள்ள ஒரு நல்ல கவிதைகளாகவும் மலருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து உலகத்துல பார்த்தோம்னா, நெறைய உயர்ந்த மலைகள் இருக்கு. அந்த மலைகள எடுத்துட்டோம்னா, அதுல வந்து மழை பெய்யுது. அப்ப அது குளிர்ச்சினால அது பனிக்கட்டிகளா உறைஞ்சிருது. அதுக்கப்புறம் வெயில் காலம் வரும்போது, அது உருகி நீரோடைகளாக ஓடும்போது, அந்த ஓட்டத்தின் வழியாக நெறைய தாவர இனங்கள், விலங்கினங்கள், மனிதர்கள் எல்லாருமே வாழக்கூடிய ஒரு ஜீவ நதியா அது மாறிருது. அப்ப அத்தன பேரையும் அது கடந்து கடைசில தான் கடல்ல போய் சேருது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெய்த மழைய வந்து குளம், குட்டை, ஏரி, அணைக்கட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல அத கட்டி வச்சிருப்பாங்க. அது அப்பப்போ சிலவர்களுக்கு மட்டும் தான் அது பயனுள்ளதா இருக்கும். அது தேவைக்கு பயன்படுத்துற மாதிரி. அதே மாதிரி தான் சிலர் எழுதிய புத்தகங்கள், சிலர் எழுதிய கவிதைகள்லாம் வந்து இப்படி 2 விதமா நம்ம சொல்லலாம். அதுல முதல் விதத்த மகரிஷிக்குள்ள தான் எழுதிக்கிறான். ஏன்னா, இந்த நூற்றாண்டு தந்த மகான் அப்படிங்கிறது போல, எந்த நூற்றாண்டிலும் வந்து மகரிஷினுடைய கவிதைகளும், எழுத்துக்களும் நிக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா, இப்போ முதல்ல சாமிஜியுடைய வாழ்க்கை வரலாறுலயே பார்த்தோம்னா, சாமிஜி வந்து குழந்தை இல்ல அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பெரிய கதை. அது கொஞ்ச நேரம் போகும். அது இல்லாம நான் சுருக்கி சொல்றேன். மகரிஷி 2வது தரம் கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கிற வேளையில அவங்களுக்குள்ள ஒரு கவிதை அப்பவுமே அவங்க பெண்ணை பத்தி எதுவுமே குறை சொல்லல. "பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்களெல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துப் பேசுவதற்கு" அப்படின்னு உலக சமாதானம் அப்படிங்கிற நூல்ல சொல்றாங்க சாமி. அதே மாதிரி அவங்க அந்த இரு தாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 12 கவிகள் எழுதுறாங்க. அந்த 12 கவிதைகளும் எழுதி முடிச்ச உடனே, அவங்க வந்து அப்போ லுங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற நாட்கள்ல வந்து அவங்க வீட்டுக்கு தண்டபாணி செட்டியார் அப்படின்னு அவங்களுடைய தொழில் வியாபாரமா உள்ள நண்பர். அவர் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது உண்டு. நூல் பாவு அந்த மாரி பணம் குடுக்கல் வாங்கல் எல்லாமே வச்சு அத பத்தி பேசுறது உண்டு. அப்படி வரும்போது அவங்கள்ட்ட கொண்டு இத காமிக்கிறாங்க. சாமிஜி எழுதின அந்த 12 கவிதைகளையும் காமிக்கிறாங்க. அவர் அந்த 12 கவிதைகளையும் படிச்சுட்டு நைட் எப்பவுமே அங்க தங்கிட்டு மறுநாள் காலையில சாமிகிட்ட சொல்லிட்டு தான் அவங்க போவாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில அவரு போயிட்டாரு. சாமி எந்திரிச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ள அவரு போயிட்டாரு. அப்போ அவரு தம்பிட்ட கேட்கறாங்க. அவரு என்ட்ட சொல்லாம போமாட்டாங்களே! அந்த லுங்கி வியாபாரத்துடைய வரவு செலவுலாம் கணக்கெல்லாம் பார்க்காம காலையிலேயே போயிட்டாங்களே எப்படி? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தம்பி சொல்றாங்க, "என்ட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க அண்ணன் எந்திரிச்சா சாமி எந்திரிச்சா சொல்லிருங்க. நான் வந்து எனக்கு சில குழப்பம் இருந்துச்சு. சில கேள்வி இருந்தது. அது இங்க வந்து எனக்கு தெளிவாயிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிருங்கன்னு" சொல்லிட்டு அவங்க போனதா சொல்றாங்க. சாமிஜிக்கு ஒரே குழப்பம். என்னடா அவங்க எந்த கேள்வியும் நம்மள்ட்ட கேட்கலையே! நம்மளும் எந்த பதிலும் சொல்லலையே! அப்புறம் எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னு ஒரு 2 நாள் இருக்கும்போது, 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவரு லெட்டர் போடுறாரு. அப்ப லெட்டர்ல வந்து என்ன எழுதுறாரு அப்டின்னா, அவங்களுக்கும் குழந்தை இல்ல. அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் வந்து இவங்கள 2ஆம் தரம் கல்யாணம் பண்றதுக்கு வலியுறுத்துறாங்க. அத அவங்க வந்து சொல்லும்போது, இவங்க எழுதின அந்த 12 கவிதைகள் படிக்கும்போதே அவருக்குள்ள ஒரு முடிவு ஆயிடுச்சு. சரி நம்ம வேண்டாம் அப்டிங்கிற மாதிரி அதுக்குள்ள ஆன்ஸர் அவருக்கு கிடைச்சுட்டுங்கிறத தான் அவரு மறுபடியும் எழுதுறாரு. அப்போ கிட்டத்தட்ட அந்த பிரதி மட்டுமே 2000 பிரதி அந்த கவிதைகள சாமி டைப் பண்ணி வெளியில குடுக்குறாங்க. ஒரு பிரதி கூட மீதி இல்ல. அந்த அளவுக்கு அது விற்று போயிட்டு. அந்த அளவுக்கு சாமிஜியோட எழுத்துக்கள், அதுல உள்ள உயிரோட்டம், அந்த 2ஆம் தாரம் செஞ்சா என்னன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அத 16 பேரு, மனிதன் மதிப்பு, சிக்கல் அகற்ற, சமாதானம் காணும் அப்படி ஒரு 12 தலைப்புகள்ல சாமி எழுதினத படிக்கிறவங்களுக்கு, அந்த உணர்வு நல்ல புரியிற லெவலுக்கு அவங்க சொல்லும்போது, அதுக்கு தான் நான் அமைதியா அன்னைக்கு நைட் நல்லா தூங்குனேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அதுவரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு தவிப்பு இருந்துட்டே இருந்தது. அத தெளிவுபடுத்துனாங்க. அதுக்கப்புறம் அப்ப நம்மளுடைய கவிதைகளும் ஒருத்தங்கள மாற்றுது. எண்ணங்கள் மற்றவங்களுடைய எண்ணங்கள நல்ல எண்ணங்களா போகுது அப்படிங்கிறது ஒரு தெளிவு. அதே மாரி சாமிஜி ஒரு 42 வயசு இருக்கும். தெரு திண்ணையில தான் எப்பவும் படுத்திருக்காங்க. ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும். ஒரு 2 அடி பக்கத்துல அந்த சுத்த வெள்ளை ஆடையோட நம்ம வள்ளலார் வந்து அவங்க பக்கத்துல நிக்கிறது அவங்களுக்கு சாமிக்கு தெரியுது. அப்போ சாமிஜி எழுந்துச்சு அவங்கள வணங்க போறாங்க. அப்போ வள்ளலார் சொல்றாரு, "நான் ஒரு 10 ஆண்டு காலம் வந்து உன்னோட இருக்க போறேன். இத யார்ட்டயும் நீ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையும் சாமி நல்லா கேட்கறாங்க. அவங்க உருவத்தையும் நல்லா பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கவிதைகள், எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு ஆழமான கருத்துக்கள், ஒரு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கவிதைகள கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு பிறவியின் நோக்கம், இந்த மாரி நெறைய ஒரு கருமைத்த பத்தி சாமி சொன்ன கவிதைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப மக்களுக்கு ஒரு தெளிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் நிலை அகத்தாய்வுல வந்து எங்களுக்கெல்லாம் எடுக்கும்போது, பிறப்பிற்கு முன்னும், இறப்பிற்கு பின்னும் இப்ப கொஞ்சம் அது உயிரினுடைய நிலைய வந்து இப்ப கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க. நாங்க 4ஆம் நிலை எடுக்கும்போது எங்களுக்கு அந்த தலைப்பு உண்டு.
அந்த புத்தகம் எழுதுறதுக்கே சாமி ஒரு நிகழ்ச்சிய சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, அவங்களுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் வந்து அம்மா வந்து அப்பப்ப சில சமயம் மயக்க நிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து அவங்க கூட வந்து ஒரு அருளே குணமாக கொண்ட ஒரு மகானினுடைய ஆவி தொடர்பு அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த நல்ல ஒரு குருவனுடைய ஆவி தொடர்பு அவங்களுக்குள்ள இருந்ததுனால, அவங்களுடைய குடும்பத்துல நடக்கிற சில விஷயங்கள் நன்மையாகவும், அதுக்கு பாதுகாப்பாகவும் அந்த இருந்தது அப்படின்னு சாமி சொல்றாங்க. அது அவங்கள தவிர வேற யாருக்கும் அதிகமா சொல்லிக்கல அப்படின்னு. அப்ப அந்த அருள் நிறைந்த அந்த மகானினுடைய ஆவிட்ட வந்து சாமி அடிக்கடி உரையாடி இருக்காங்க. அதுல கிடைச்சது தான் அந்த இறப்பிற்கு பின் அந்த உயிரினுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு அவங்க நல்லா புரிஞ்சுகிட்டு, அத உணர்ந்து கரெக்ட்டா எழுத முடிஞ்சது அவங்களுக்கு. அந்த நூல்ல வெளிவருது. அந்த நூல் இவ்வளவு இன்னைக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கா அதனுடைய கருத்துக்கள தெளிவா மகரிஷி சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த நிகழ்வு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அத வச்சு நெறைய சில சமயம் சாமி வந்து டி நகர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அம்மா வந்து கூடுவாஞ்சேரியில இருந்து மத்தியான சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அப்ப ஊரப்பாக்கம்ங்கிற ஒரு இடத்துல வரும்போது, அம்மா பஸ்ல இருந்து எந்திரிச்சு பஸ் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாரும் அம்மாவ பாக்குறாங்க. என்ன சொல்றாங்க? அம்மா அப்ப திடீர்னு பஸ் நிறுத்த சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு லாரி வருது. அது கண்ட்ரோல் இல்லாம அந்த பக்கம், இந்த பக்கம் ஆடி கடைசியில ஒரு மரத்து மேல மோதி அது ரொம்ப டேமேஜ் ஆகுற அளவுக்கு அந்த லாரி போயிடுது. அப்பதான் எல்லாரும் மறுபடியும் அம்மாவ பார்க்குறாங்க. முதல்ல பார்த்த பார்வைக்கு 2வது அம்மாவ பார்க்கும்போது ஒரு பெரிய மரியாதையும், மதிப்பும் வருது. அப்ப டிரைவர் கேட்கறாங்க, "என்னம்மா நீங்க திடீர்னு பஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டீங்களே என்ன?" அப்படின்னு. "உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அம்மா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல எனக்குள்ள என்னமோ தோணுச்சு. உள்ள இருந்து பஸ்ஸ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதத்தான் நான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. அந்த மாரி இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த கருமைய தூய்மை பெற்று மனம் நுணுகிய நிலையில் செல்வதற்கு தான் அந்த மாரி மகான்களுடைய இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எண்ணங்கள பத்தி ரமண மகரிஷி அழகா சொல்லுவாங்க. அதாவது ஒரு எண்ணம் தோன்றும் இடமோ ஒரு புள்ளியாகும். அது விரிந்து முடியும் இடமோ அகாண்டாகாரம் அப்படிம்பாங்க. அதத்தான் மகரிஷி சொல்லுவாங்க. எச்செயலும் மூலமரும் எண்ணத்தால் ஆகும். இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். எந்த ஒரு செயலும், எந்த ஒரு அதுக்கு மூலம்னா என்னன்னு பார்த்தா எண்ணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அத எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் விடையும் சாமியே சொல்றாங்க. இச்செயலும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவைக் கொண்டு அச்சமற அனுபவித்தே அணைக்கலாகும். அதைத் தணிக்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சுவிளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மகான்களும் எண்ணத்த பத்தி சொன்னாங்க. ஆனா அத தெளிவுபடுத்தினது அருள் தந்தையவர் தான். மகரிஷி தான் அத தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறைய கவிதைகள், நெறைய மகரிஷி தொடர்ந்து இந்த உலக மக்கள் துன்பத்துல இல்லாம அவங்க சமாதானத்தோட வாழணுங்கிறதுல எப்பவும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே எப்ப தூங்குனாங்க, எப்ப படுத்தாங்க, அப்படியே அந்த கவிதைகள்லாம் எழுதி எழுதியே கண்கள்லாம் பழுதுற்றேன் அப்படின்னு மகரிஷி எழுதுறாங்க. அந்த அளவுக்கு மகரிஷினுடைய எழுத்துத்துறை அவ்வளவு வேகம். ஏன்னா, இப்போ பேசிட்டே இருந்தோம்னா, ஒருத்தர் பேச கேட்டுட்டே இருந்தோம்னா, அது அப்படியே போயிரும், காத்துல போயிடும். ஆனா, அத ஃபுல்லா அவங்க எழுதணும். அவங்களுக்குள்ள நிறைவந்த அந்த உணர்வு, அந்த உணர்வெல்லாம் அவங்க எழுதணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வரும்போது தான், அவங்க வந்து நெறைய இரவும் பகலும் பார்க்காம எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு சம்பவம் வந்து, அதாவது உயிர் தொடர்பு எப்படிங்கிறத சாமி விளக்குறாங்க. ஆனா, இன்னும் கூட அவங்களுக்கு தெளிவா உணர்த்தின சில நிகழ்ச்சிகள் உண்டு. ஒரு நாள் அமெரிக்கால வந்து ஒரு தடவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த உயிர் தொடர்ப பத்தி பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து ஒரு கட்டுரை எடுத்து சாமிட்ட குடுத்து, "இந்த இந்த கட்டுரைக்கு வந்து எனக்கு விடை தெரியாம இவ்வளவு நாள் இருந்தேன். ஆனா நீங்க இப்ப சொன்ன உங்க அந்த உயிர் தொடர்புல வந்து எனக்கு விடை கிடைச்சிருச்சு" அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ரஷ்ய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க இல்லையா? அதுல உயிர் ஆய்வு நிபுணர்களும், மனோதத்துவ நிபுணர்கள் 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. இந்த உயிர் தொடர்பு எப்படி வருது அப்படிங்கிறது. அப்போ ஒரு தாய் முயல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாய் முயல எடுத்து, அதனுடைய மூளை அலை அதிர்வு அளக்கும் கருவி. அதாவது பிரெயின் வேவ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு கருவிய வந்து அந்த அம்மா முயலோட இணைச்சு வச்சுடுறாங்க. ஒரு 3, 4 குட்டிய எடுத்துட்டு, கொஞ்சம் கடலுக்குள்ள சப்மரீன் சொல்றாங்க. அதுக்குள்ள கொண்டு போய் தள்ளி கொண்டு போயிடுறாங்க. தள்ளி கொண்டு போயிட்டு, முதல்ல ஒரு குட்டி முயல வந்து முதல்ல கட் பண்றாங்க. அப்போ இந்த தாயினுடைய மூளையில இந்த பிரெயின் வேவ் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா? அதுல ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுது. அது தூரத்துல இருக்கு. தாய்மேல் தூரத்துல இருக்கு. ஆனாலும் அத அங்க கட் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு துடிப்பு வருது. அதே மாரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்சம் கேப் விட்டு, மறுபடியும் இன்னொரு முயல வந்து கட் பண்றாங்க. அப்பவும் இங்க இந்த தாய் முயலுக்கு வந்து துடிப்பு தெரியுது. அப்பதான் அவங்க சொல்றாங்க. அதாவது உயிர் தொடர்பு. ஒரு இப்ப நம்ம வாழ்த்துலாம் அது மூலமா வந்தது அப்படின்னு தான் சாமி சொல்றாங்க. நம்ம வந்து கருவழியாக அந்த உயிர் தொடராக வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம அ தாய் தந்தையர வணங்குறது, அப்பா, அம்மா குருவ வணங்குறது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்த்து குடுக்கும்போது வரும் பாருங்க. வாழ்க்கை துணைய வாழ்த்துறது, குழந்தைகள வாழ்த்துறது, இது எல்லாமே உயிர் தொடர்பு. அதாவது ரத்த தொடர்போட கூடிய உள்ள உயிர் தொடர்பு அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்பதான் சாமிக்கும் ஒரு உண்மை விளக்கம் புரியுது. சாமி உணர்ந்தத சொல்லிட்டாங்க. ஆனா இந்த அம்மா குடுத்த இத படிக்கும்போது இன்னும் அவங்களுக்கு நெறைய உணருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய கவிதைகள், கட்டுரைகள் நெறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு அன்பர் வந்து கேட்கிறாரு சாமிட்ட வந்து, "நீங்க இவ்ளோ கவிதைகள், கட்டுரைகள்லாம் எழுதுறீங்களே!
உலக மக்கள் அத வச்சு எப்படி அமைதியா இருக்கிறாங்க? இன்னைக்கு உலகம் பார்த்தாச்சுன்னா, அமைதி இல்லாம துன்பத்து மேல துன்பம் தானே பட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாமிஜி ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. அதாவது உலகில் பல அறிஞர்கள் பெருமக்கள் தோன்றி உண்மை நெறி பரப்பியுள்ள போதும், உலகில் எங்கனுமேனும் அமைதி இல்லை. ஆமா, நெறைய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க தோன்றி நெறைய எல்லாமே உண்மை நெறிகள்லாம் நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அமைதி இல்ல. நேர்மையினால் வந்த பயன் என்ன என்று சிலர் வினவுகின்றார் என்னை. நான் நல்லா தான் இருக்கேன், நேர்மையா இருக்கிறேன். ஆனா நான் என்ன பெருசா பயன நல்லா அடைஞ்சுட்டேன்? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சாமிஜிட்டயே கேட்கறாங்க. ஏன்னா, சாமிஜிட்ட மட்டும் தான் அது நம்ம சாமிஜிட்ட மட்டும் தான் எந்த கொஸ்டினும் கேட்க முடியும். ஒரு தடவ கேள்வி பதில் செக்ஷன்ல அம்மா பேராசிரியர் மாரியம் அம்மா சொல்லும்போது, ஒரு பெரிய மகான் இருக்காரு. அவர்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி வேண்டாங்கிற மாரி மாரியம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அது சொல்றதுக்குள்ள சாமி சொல்லுவாங்க, "இல்ல கேள்வியில என்னைக்குமே தப்பு கிடையாது. பதில்ல வேணா தப்பு இருக்கலாம்" அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சிலர் வினவுகின்றார் என்னை, "விந்தை அன்றோ?" அப்படிங்கிறாங்க சாமி. அறிஞர்கள் சொன்ன நலவுரை தம்மை மதிக்காது செயலாற்றி வந்த சிக்கல்களே வாழ்க்கை துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அறிஞர்கள் நெறைய சொன்னாங்க. ஆனா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நம்ம எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணல. அதுதான் சாமிஜியினுடைய ஒரு வருத்தம். எல்லாரும் சொன்னாங்க. அதான் சாமி சொல்றாங்க, "புத்தன் என்ற பெரியாரும், இயேசுநாதரும், உலக நலத்திற்கு கவிபுனைந்த நபிகளாரும், திருவள்ளுவர் எனும் உயர்ந்த ஞானி, உத்தமராம் உண்மைக்கே உயிரெழுத்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலை உணர்ந்த ஞானிகள் அத்துணை பேர் இந்நிலவு உலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு தொகுப்பாய் சொன்னால் அவை அனைத்துமே ஒரு தொகுப்பாய் காணும்." அதாவது மகரிஷி வந்து யாருமே சொல்லாதத நான் சொல்ல வரல. எல்லாரும் சொன்னதத்தான் நான் தொகுப்பா உங்களுக்கு நான் குடுத்துருக்கிறேன். ஆனா அதுல என்னன்னா, அதுல எதுவுமே பயிற்சிகள் இல்ல. இப்போ சின்ன வயசுல நாங்க படிக்கும்போதெல்லாம் ஆத்திச்சூடி ஔவையார் சொல்லுவாங்க. "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்." அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம அத ஃபாலோ பண்ணோமான்னா கிடையாது. ஆனா இன்னைக்கு தவத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அம்மாவ நினைச்சு வாழ்த்துறோம் இல்லையா? அப்போ அது வந்து நமக்கு இப்ப அது ரொட்டீனா ஆயிடுச்சு. டெய்லி அம்மாவ நினைக்கிறோம். தவத்துல வாழ்த்து குடுக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது அதுக்கான பிராக்டிஸ் இல்ல. ஆனா மகரிஷி வந்து ஒவ்வொருத்தருமையும் அவங்க எழுதுற ஒவ்வொரு புத்தகத்திலயும் உணர்வுபூர்வமா எழுதி அத டெய்லி உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாங்க, நடைமுறையில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அதான் மகரிஷிக்கும் மற்ற புலவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சாமி எழுதுற எழுத்துக்கும் அதான். அதான் சொல்லுவாங்க, "முன்பு இயேசு வந்தார்." எம்ஜிஆர் ஒரு பாடல்ல சொல்லுவார் இல்லையா? "முன்பு இயேசு வந்தார், பின்பர் காந்தி வந்தார். இந்த மானிடர் திருந்த வழிவகுத்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை. இவர் மேலோர் சொன்னதை கேட்கவில்லை." அப்படிதான் இருக்குது. அப்போ திருவள்ளுவர் சொல்லாது இல்ல. 1330 குறளும் திருவள்ளுவர் வந்து உலக மக்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அவங்க சொல்றதுக்கும் சாமிஜி அந்த திருவள்ளுவரும், வேதாத்திரியமும் அப்படின்னு ஒரு எம்எஸ்சில ஒரு சப்ஜெக்ட் வரும் எங்களுக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி படிக்கும்போது, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடுத்தத சாமி எவ்வளவு எளிமையா நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியும். அதுபோல அதாவது இப்போ ஔவையார் சொல்றாங்க, குருவின் அடிபணிந்து கூடுவார்க்கு அழியாது அரூபமாய் நிற்கும் சிவம்" அப்படிங்கிறாங்க. அதாவது குருவ பிடிக்காம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதத்தான் குரு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னை, தன் மூலத்தை, தன் செயல்களை, அதன் விளைவுகளை முற்றிலும் சிந்தித்து உணர்க. "என்னால் தான் இது ஆகும். என் வாழ்நாள் இனி என்னாகும் என்ற பேச்சுக்கே இடமேது. பெரியோன் யார்?" அதாவது நான் யார் தத்துவத்த கொண்டு வராங்க. நான் யார் தத்துவம் என்ன? நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம்? ஒரு பொருள சாமி எப்பவுமே ஒரு பொருள காமிப்பாங்க. இது காட்சியா? இது பொருளா? அப்படிங்கும்போது. அப்ப எல்லாமே காட்சியா தான் இருக்குது. அது திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு. "பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையாம்" அப்படிம்பாங்க. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா எல்லாமே சுத்த வெளியில இருந்து வந்தது தானே. சுத்த வெளியில இருந்து அதான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். அதுதான் அது வந்து வள்ளுவர் வந்து சொல்றத ஒருத்தரும் ஒரு ஒரு மாரி எடுத்துக்கிட்டாங்க. பட் மகரிஷி சொன்னது இதுதான். பிறப்புக்கும் எல்லாமே சுத்த வெளியில இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படிங்கிறது. அவங்கவங்க செயல் விளைவுக்கு தக்கபடி அவங்கவங்க ஒவ்வொரு மாரி சிறப்புக்கும். அவங்கவங்களுக்கு சிறப்பு இருக்கும். இப்ப நான் ஒரு மாரி இருந்தேன்னா, எனக்கு தக்கபடி அந்த சிறப்பு இருக்கும். ஆனா பிறப்புல வந்து எல்லாரும் அந்த சுத்த வெளியிலேயே இருந்து வந்தவங்க தான். அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுல மகரிஷி தெளிவா அத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய சாமிஜியுடைய கவிதைகள் எடுத்துட்டோம்னா, அம் அம் அதாவது சாமிஜி வந்து மனவளக்கலைக்குள்ள ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்றாங்க. "பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலை பேருலக மக்களுக்கெல்லாம் பெற்று நன்மை பெற தலைத்ததோர் நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று" அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த எண்ணமும் ஒரு தக்க வலு. அத இறைநிலை எனக்குள்ள இருந்து அழுத்தம் குடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அழுத்தத்தினால தான் தவப்பயிற்சி, உடற்பயிற்சி, தற்சோதனைகள், பிழை நீங்கி முழு ஆயுள் பெற காயகல்பம், பெற்றோரும் பிள்ளைகளும் பெற்று நலம் காண அழைக்கின்றேன் உலகோர் அன்பின் பெருக்கத்தால் அனைவரும் கொள்வீர் மனவளக்கலை பொதுச் சொத்தாம். சாமி எதையுமே வந்து ஒருத்தர் சொன்ன மாரி அவங்க எந்த கருத்துமே சாமிஜி மறைவா வச்சுக்கல. எல்லாமே வந்து தெளிவா மத்தவங்களுக்கு சொல்லும்படியா வச்சிருக்கிறாங்க. இதே இதுல பாரதியார் ஒரு இதுல சொல்லுவாரு. பாரதியாருடைய குரு வந்து குள்ளச்சாமின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பாரதியாருடைய குரு. அப்ப அவர் சொல்றாரு, "மற்றொரு நாள் பழங்கன்றை அழுக்கு மூட்டை வலமுறவே முதுகில் மீது கட்டியவாறு
கற்றவர்கள் பணிந்தேற்றும் கமலபாத குருமுனிவோன் என் எதிரே வந்தான். அதாவது யாருக்கு அவருடைய குருவைத்தான் சொல்றாரு. அவருக்கு பழங்கன்றது இது அழுக்கு மூட்டை வந்து முதுகுல வச்சுக்கிட்டு நடந்து வராராம். ஆனா அவருடைய பாதம் எப்படி இருக்கான் அப்படின்னா, ஒரு உயர்ந்த அவருடைய ஒரு ஒரு தவ யோகிக்குள்ள கால் அவ்வளவு உயர்ந்த காலா இருக்குது. அதான் கமலபாத குருமுனிவோன் என் எதிரே வந்தான். புன்னகை பூத்து அவன்பால் நானும் இது கேட்கலுற்றேன். தம்பிரானே, இந்த தகமை என்ன? முற்றிலும் இது பித்தனுடைய செயலன்றோ? இவர் சொல்றாரு, என்ன குரு நீங்க இப்படி வரீங்க? ஒரு அழுக்கு மூட்டைய வந்து முதுகுல சுமந்து வரீங்களே அப்படின்னு பாரதியார் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, மூட்டை சுமப்பதென்ன? அவன்பால் தேசிகனும் ஒளியலானான். புறத்தே நான் சுமக்கின்றேன், அகத்தே நீ இன்னும் ஒரு பழங்கந்தை சுமக்கின்றாய் என்று மொழிந்தவனும் ஏகிவிட்டான். அதாவது நானாவது புறத்தை தான் தூக்கிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ளேயே நிறைய வச்சிருக்கீங்க. அதைத்தான் சாமி சஞ்சிதம் அப்படிங்கறத சொல்றாங்க. சஞ்சிதம் பிராரத்தம். அந்த 2 கர்ம வினைகளை வந்து நம்ம எப்படி நீக்கிக்கணும்? அந்த கர்ம வினைகள் தான் நமக்குள்ள இருந்து நம்மளுடைய வினைப்பயன், அதான் வினைப்போகமே தேகம் கண்டாய் அப்படிங்கிற மாதிரி அந்த இது. அப்போ சாமிஜி அதுக்கும் ஒரு வினைப்போகமே தேகம் கண்டாய் அப்படிங்கிறத சாமி அந்த வினைப்பதிவை எப்படி நீக்கணும் அப்படிங்கறத தவம். தவத்துல வந்து மிக உயர்ந்த தவமான துரியாதீத தவம் கொடுக்குறாங்க. துரியாதீத தவத்துல சாமி என்ன சொல்றாங்க, எவ்வளவு தெளிவா அந்த பாடல்கள் கொடுக்குறாங்க. அந்த பாடல்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும் போதும் அப்படி ஒரு இது, அதாவது அந்த நம்மளுடைய பதிவை எப்படி வினைப்பதிவை நீக்கணும், அதை நீக்கினா நம்ம என்னென்ன நன்மைகள் அடையலாம் அப்படிங்கறத சாமி கவிதைகளா எழுதுறாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்ப தெய்வத்தை எங்க எப்ப காணலாம் அப்படின்னா, இந்த பாட்டுக்குள்ள ரொம்ப போனா ஒன்னொன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கும். அதனால இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துக்கும் இப்ப பாரதியார் சொன்னதுக்கும் பாரதியாருடைய குரு அவர் சொல்றதுக்கும் நம்ம மகரிஷி சொல்ற கருத்துக்களுக்கும் நான் ஒப்பிட்டு சொன்னேன். அதனால வந்து அந்த கவிதை. வாழ்க்கை வளமுடன் ஐயா, வாழ்க்கை வளமுடன். சரிம்மா, சரிங்கய்யா. அப்போ இப்போ நம்மளுடைய பேராசிரியர் அமுதா ராமானுஜம் அவங்க அம்மாவுடைய பேச்சு நிறைய கேட்டிருக்கேன். அப்போ அவங்க வந்து கடைசியா இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மகர்ஷியினுடைய கருத்துக்கள் அம்மா நீங்க நிறைய சொல்றீங்களே, அதாவது நிறைய அவங்க திருவள்ளுவர், திருமூலர், சிவவாக்கியார் அப்படி நிறைய பேருடைய பட்டினத்தார், அருணகிரிநாதர் அத்தனை பேருடைய பாடல்களையும் சொல்லி மகர்ஷியினுடைய கவிதைகளையும் அதை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இதுல அவங்க எவ்வளவு கஷ்டமா சொன்னாங்க, சாமிஜி எவ்வளவு எளிமையா சொல்றாங்க அப்படிங்கிற சாமிஜியோட எழுத்துக்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஒரு நதி நீரோட்டம் வந்து மேல இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வர்ற மாதிரி நம்மளுடைய மன அலைச்சல், சில கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும் நமக்குள்ள. அந்த மாதிரி இது இருக்கும்போது அந்த கவிதைகள் அவங்க அதான் சொல்றாங்க, நான் அத்தனை கவிதைகளும் கவலையோட இருக்கும்போது என்னென்ன துன்பம் எனக்கு வந்துச்சோ அப்பெல்லாம் ஒரு கவிதையை எடுத்து மனப்பாடம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல். எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நானும் அந்த தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது நம்மளுடைய மன அலைச்சல் வந்து இப்போ ஒரு சினமோ ஒரு கோவப்படும் போதோ ஒரு பேராசையில நிக்கும் போதோ மனம் அலைச்சூழல் வந்து 14க்கு மேல போகுதுங்களா? அப்ப அதை குறைக்கணும்னா சாமிஜியுடைய கவிதைகள், சாமிஜியுடைய எழுத்துக்களை படிக்கும்போது அந்த அலைச்சூழல் வந்து சாமிஜியுடைய அலைச்சூழலுக்கு வந்துருது. அப்ப 14 கீழே 7, 8, 6, 5 அந்த லைனே வந்துருது. அப்படி நம்ம மனமும் தூய்மையாகுது, பதிவுகள் இல்லாம இருக்குது. அந்த வகையில சாமிஜியினுடைய எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு புத்தகமும் கிட்டத்தட்ட எல்லா புத்தகமும் பாத்தீங்கன்னா 2000 பிரதிக்கு மேலதான் அச்சிடுவாங்களாம். பேலன்ஸ் ஒண்ணுமே இருக்காதாம். அந்த அளவுக்கு சாமிஜியோட எழுத்துக்கள் வலிமையானது. எல்லா மக்களும் ஈஸியா, அதாவது பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சாமிஜியை சொல்றோம். சாமிஜியுடைய தத்துவங்கள் ஆகட்டும் அதுவுமே ரொம்ப எளிமையா இருக்கும். இன்னைக்கு இறை தத்துவம் பிரம்மஞான கவிகள்லாம் அவ்வளவு ஈஸியா முடியாது. அதான் பிரம்மஞான கவிகள் எல்லாம் அவ்வளவு அழகா சாமி நமக்கு பிரம்மஞானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில அவங்களுடைய எழுத்துக்கள் மிக உயர்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். கொடுத்த டைம்ல முடிச்சிட்டீங்க. வாழ்க வளமுடன். இப்ப வந்து நம்ம அடுத்தபடியாக என்ன உங்களுடைய இந்த ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இடையில 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் நான் டைம் இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா நீங்க பேசுனீங்கன்னா ஒரு இது இருக்காது. அதனால அதுக்கு ஒரு ஃப்ளோல ஒரு கொஞ்சம் கூடுதலா வலு சேர்க்கிற மாதிரி ஒரு சில இதை மட்டும் நான் சமம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தாப்புல ஹேண்ட் ஓவர் பண்றேன். இப்போ அம்மா அவர்கள் வந்து கோதைநாயகி அம்மா கோதைநாயகி அம்மா அவர்கள் வெளியூர்ல இருந்து நமக்கு காடு பகுதியில் வந்து சிறப்பாக எழுத்து பணி பற்றி மகிழ்ச்சியோட எழுத்து பணி பற்றி அருமையா சொன்னாங்க. குடும்பம் பற்றி மகிழ்ச்சி நடத்தாங்க, சமுதாயம் பற்றி மகான்களோட அந்த ஒப்பீடு செஞ்சு அவங்களோட எழுத்துக்களுக்கு மகிழ்ச்சியோடதுக்கும் என்ன இது சிறப்பு இருக்குது, வழக்கலினுடைய அவசியம் பற்றி மகிழ்ச்சி என்ன சொல்றாரு. அப்புறம் எல்லா இதுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு, வெளிப்படையாக இருக்குது. இந்த மாதிரி நான் நோட் பண்ண அளவுல அவங்களுடைய ஸ்பீச்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தலைப்பு ஒட்டி அருமையா தொடக்கம் மிக சிறப்பா இருந்தது. வாழ்வளம். நன்றிங்கம்மா. அடுத்தபடியாக வாழ்வளம் நல்லா இருந்தது. ஒண்ணும் உங்களுக்கு குறை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, சரிங்களா? மற்றபடி வேற ஒன்றும் நல்லா இருந்தது. வாழ்வளம் மட்டும்தான். நன்றி. இப்போ சுப்பிரமணிய ஐயா தூத்துக்குடி பகுதியில இருந்து அவர் வந்து
இப்பொழுது தொழில்துறையில மகரிஷியோட பங்களிப்பு சமுதாயத்துக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி நீங்க உங்க மைக் ஆன் பண்ணுங்க. ஒரு செகண்ட் உங்களுடைய ஸ்லைட் வந்து எடுத்துறேன். யாரும் வந்து இந்த இதுல வந்து ஸ்கிரீன்ல எதுவும் பண்ண வேண்டாம். அது வந்து சேஞ்ச் கோடு மாதிரில விழுது. போயிடும் சரியா? திரும்ப அந்த ஸ்லைட் எடுத்துக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது தொழில்துறையில மகரிஷியோட பங்களிப்பு சமுதாயத்துக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி தூத்துக்குடி பகுதியிலிருந்து பிரம்மஞானி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இப்பொழுது நம்ம மத்தியில இந்த கருத்துக்களை வழங்க இருக்கிறாங்க. மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா ஆரம்பிக்கலாம். ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெட் இல்லையா? இன்னொரு மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. அது உங்க மொபைலா? யாரும் தயவு செஞ்சு கையை தூக்குறது மைக் ஆன் பண்றது வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். ஐயா பேசலாம். ஐயா பேசுங்க. கேட்கல. இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குதாங்கய்யா? சரிங்க சரிங்க. நெட் கிடைக்காம இருந்திருக்கியா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பேசலாமா? பேசலாம். நான் 5 நிமிஷம் சொல்லிருக்கேன். சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவுக்கு வணக்கம், இறைவனுக்கு வணக்கம், அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வேலையவே நான் செய்து கொண்டிருக்கிறதுனால் எனக்கு அந்த வாய்ப்பை நல்கிய திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதளம் வாயிலாக எனது கருத்தையும் கேட்க கூடியிருக்கும் அறிஞ பெருமக்களாகிய இருபால் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மனவளக்கலை என்னும் பல்கலைக்கழகத்தில் பிரிகேஜி படிக்கும் ஒரு சிறிய பாலகன் தான். இருந்தாலும் எனக்கு மகரிஷினுடைய வாழ்க்கையின் தொழிலை பேச அனுமதி கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மகரிஷி வரதப்ப முதலியார் முருகம்மாள் என்ற கருணை உள்ளம் படைத்த அன்னை தந்தைக்கு 8வது குழந்தையாக 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்த மகரிஷி அவர்கள் 3ஆம் வகுப்பு வரைக்கும்தான் படித்திருக்கிறார்கள். அவருடைய வறுமையின் காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆளாகி அவர் தந்தை தொழிலான நெசவு தொழிலை அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாலகிருஷ்ண நாயக்கர் என்ற ஆசிரியர் மூலியமாக வேதங்கள் பல படித்து பாலகிருஷ்ண நாயக்கர் ஐயாவை முதல் ஆசனாக தேர்ந்தெடுத்து அவர்கள் வேதங்களையும் நல்ல கருத்துக்களையும் ஆன்மீக தேடலையும் விரும்பி படித்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஐயா துரைசாமி ஐயங்கார் என்ற மருத்துவ அறிஞர் மூலியமாக அவருடைய அஷ்டாங்க கிருதயம் என்ற புக்கை 5 ரூபாய் புக்கை 3 ரூபாய்க்கு அவர்களின் காலில் விழுந்து அதை வாங்கி படித்திருக்கிறார்கள். கற்கே நன்றே கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றே என்று அவ்வை பிராட்டி கூறியது போல அறிவை விருத்தி பண்றதற்காக பிச்சை எடுத்தாலும் தவறில்லை என்பதை உணர்ந்து அந்த புக்கை வாங்கி படிக்கும் வல்லமை படைத்தவர் மகரிஷி அவர்கள். இந்த சூழ்நிலையில் அவருடைய வறுமையின் காரணமாக
அவருடைய அக்கால் கணவர் சென்னையில் உள்ள அக்கால் கணவர் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து ராயல் ரேசிங் கிளப் என்ற குதிரை பந்தயம் நடக்கும், அதில் மாதம் 50 ரூபாய் சம்பளத்திற்காக அவர்கள் அதில் வேலை பார்த்திருக்கிறார்கள். அதில் 25 ரூபாய் பேட்டா கிடைக்கும். அந்த பேட்டாவில் 10 ரூபாய் தனக்கும் 10 ரூபாயை குடும்பத்திற்கும் மீதி ரூபாயை தனது அக்கால் கணவருக்கும் வீட்டுக்கும் கொடுத்து அந்த வறுமையை போக்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் ராயல் ரேஸ் கிளப்பிலிருந்து வீட்டுக்கு நடந்து செல்லும் வழியில் எஸ் கிருஷ்ணராவ் என்கிற ஐயா மூலியமாக தியானம், யோகம், வாழ்வின் நோக்கம் என்ன, சித்தம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி போன்ற கலைகளையும் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். இது அவரது 2வது குருவாக அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த கலையையும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வறுமையின் காரணமாக இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அஞ்சல் அலுவலகத்தில் குறைந்த சம்பளத்தில் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள். அதுபோக காலை மாலை இந்த 2 வேளையிலும் தனக்கு தெரிந்த நெசவு தொழிலை பகுதி நேரமாக வேற அவர்கள் அதிலையும் அந்த தொழிலையும் செய்து தனது வறுமையை போக்குறதுக்கான முயற்சியை எடுத்தார்கள். இதில் தான் கற்ற கல்வி பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்று திண்ணை பள்ளிக்கூடத்தில் பகுதி நேர ஆசிரியராகவும் வேலை பார்த்து அதில் கிடைக்கும் வருமானத்தையும் தனது வறுமையை போக்குறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். ஐயா கிருஷ்ணராவ் ஐயாவிடம் கற்றுக்கொண்ட அந்த ஹோமியோபதி ஆயுர்வேதத்தை பயன்படுத்தி இந்த நாயுருவி பல்பொடி, தாம்பூல மாத்திரை போன்ற வகைகளை தயார் பண்ணி அதையும் சிறிது சிறிதாக வியாபாரம் பண்ணி அதிலிருந்தும் வருமானத்தை ஈட்டி தனது வறுமையும் தனது சுற்றி இருப்பவருடைய துயரத்தையும் போக்குறதற்காக அவர்கள் அயராது உழைத்தார்கள். இந்த வயதில்தான் அவருடைய தந்தையும், இந்த நிலைமையில் அவருடைய தந்தையையும் அவர் இழந்து துன்பப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவருடைய அக்காள் மகள், அதாவது சென்னையில் உள்ள அவருடைய அக்கா மகளுடைய மகள் லோகாம்பாளையை திருமணம் முடித்து அவர்கள் சென்னையை விட்டு குடுவாஞ்சேரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டது. குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தோடு சேர்ந்து அங்கிருந்து குடுவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்து பால் வியாபாரம் பார்த்து மேலும் அஞ்சலகத்திலையும் வேலை பார்த்து தனது குடும்ப கஷ்டத்தையும் வறுமையும் போக்குறதுக்காக அயராது பாடுபட்டார்கள். இதில் மேலும் இந்த வருமானமும் இல்லாமல் கழிவுத்தாள்களை வேற சேர்த்து அதையும் பயன்படுத்தி வியாபாரம் பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தம்பி மூலியமாக லுங்கி வியாபாரம், தம்பியும் தானும் சேர்ந்து லுங்கி வியாபாரம் செய்து அவர்களுக்கு வேண்டிய ஆதாயத்தை பெற்று குடும்பத்தையும் தன்னை சுற்றி நம்பி இருக்கிறவர்களையும் காப்பாற்றுகிற அருத்தொண்டு ஆற்றியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் 2வது உலகப் போர் நடந்தது. இது ஏற்கனவே தான் கற்ற அந்த ஆயுர்வேதம், ஹோமியோபதி இந்த கலையை வைத்து அந்த 2ஆம் உலகப் போரில் உள்ள மக்களுக்கும் முதலுதவி பயிற்சியாளராக சென்று அதையும் அவர்கள் முழு மனதோடு ஏற்று அதையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் பரஞ்சோதி முனிவர் அவர்களுடைய தொடர்பு ஐயாவுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் உடற்பயிற்சி, யோகாதனம், சாந்தி யோகம் கற்று தான் இறைநிலையை அடைவது என்ன என்பதையும் இந்த வறுமையின் சூழ்நிலையிலையும் அவர்கள் அதை கற்று தேர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் வேலை பார்த்த அஞ்சலகத்தில் சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. அதில் இருக்கிற தன்னுடைய மேலதிகாரி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு செயலை செய்ய சொன்னார்கள். அதில் அவர் மகரிஷி அவர்கள் அதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. மேலதிகாரியினுடைய வார்த்தை, உபமை ஆர்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவரை ரொம்ப பாதிச்சது. அதனால் அவர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு வெளியே வந்து விட்டார்கள். மீண்டும் தனது குடும்ப வரம்பையும் தொழிலையும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தான் தெரிந்த லுங்கி தொழிலை முதன்மையாக கொண்டு அதை விருத்தி பண்றதுக்கான முயற்சியை ஏற்படுத்தி பரமேஸ்வரி பாளையக்காட் அப்படிங்கிற கம்பெனியை உருவாக்கி அதில் நல்ல வருமானம் ஏற்று 2000 பேருக்கு மேல் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார்கள். வேதாத்திரி பச்சை அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு லுங்கியே நல்ல ஒரு வியாபாரத்துக்கான ஒரு நுணுக்கமாக இருந்தது. அந்த அளவுக்கு பெயர் வாங்கிய அந்த கம்பெனி அவரிடம் சென்று யார் போய் என்ன உதவி கேட்டாலும் தயங்காமல் அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல குணத்தை அவரிடம் ஒரு 3 கார்கள் இருக்குன்னா அதுல ஒரு காரை மகரிஷி அவர்கள் மக்களுக்காகவே
அந்த கார்ல பெட்ரோல் முதற்கொண்டு ஃபுல் பண்ணி மக்களுக்காகவே அதை வந்து தானம் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இதுல அவங்களுக்கு அவங்க தொழில வர்ற லாபம் எவ்வளவு வந்தாலும் சரி, அதை வந்து அவருடைய தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பக்குவம் தான் மகரிஷிக்கு எப்போதுமே இருந்து. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் வந்து தனது தம்பி மகள் ஞானாம்பிகை கூட மகளாக தத்தெடுத்து அவர்களையும் தன்னோடு வைத்துக் கொண்டாங்க. தந்தையை இழந்த மகரிஷி இந்த நிலைமையில் தனது தாயையும் இழக்கிறார். தாயை இழந்த துயரத்தில் இருக்கும்போதுதான் அவருடைய தவ பயனாக வள்ளலார் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். தரிசனம் கொடுத்து 10 ஆண்டுகள் அவருடன் இருப்பேன் என்று சொன்னதினால் அதிலிருந்து அவர்கள் வந்து அதன் மூலம்தான் அவர்கள் வந்து கவிதைகள், எழுத்துக்கள், சிந்தனைகள் எல்லாம் நிறைய கவிதைகள், எழுத்துக்கள் எல்லாம் அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். உலக சமாதானம் புக் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதி சுதேசரமித்ரன் என்ற பத்திரிகையின் பாராட்டையும் பெற்றிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய பாராட்டையும் அவருடைய போற்றுதலையும் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு அப்புறம்தான் அவருடைய 47வது பிறந்த நாளில், அதாவது அவர் பிறந்த ஆகஸ்ட் 14 அதே நாளில் 1958ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தை இந்த நிலையில் தான் உருவாக்கினார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தொழில் நஷ்டம், கவர்மெண்ட் வந்து தொழில் கொள்கை மாற்றம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி அவருடைய தொழிலை வந்து பெரிய சரிவுக்கு ஆளாக்கி விட்டார்கள். இதில் தன்னிடம் வேலை பார்த்த 2000 குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்று தனது சொத்துக்களை அனைத்தையும் விற்று அவர்களுக்காகவே அவலத்தையும் செலவழித்தார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று புறம்போக்கு இடத்தில் வந்து குடியமர்த்தி அங்கிருந்து தானும் தனது குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக மனைவி அவித்து கொடுத்த புட்டை விற்று பிழைப்பு நடத்தினார்கள். எந்த சூழ்நிலையும் மனம் தளராது மீண்டும் மீண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக சாயம் காய்ச்சுதல் தொழில், தான் ஏற்கனவே நெசவு தொழிலில் தேர்ச்சி பெற்றிருந்ததனால் சாயம் காய்ச்சுதல் தொழில், அப்புறம் லுங்கி டிசைன் போடுற தொழில், அரிசி வியாபாரம் தொழில் போன்ற முதற்கொண்ட எல்லா தொழிலையும் தன்னை நம்பி உள்ளவர்களுக்காகவே துன்பத்தை போக்குவதற்காக தான் கஷ்டப்பட்டு அனைத்தையும் செய்து வந்தார்கள். இதில் அவர்கள் புறம்போக்கு இடத்தில் கலெக்டர் வந்து பட்டா கொடுத்த இடத்தை முதற்கொண்டும் அவரிடமிருந்து பிடுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போதுதான் அவர்கள் வந்து ஒரு சங்கல்பம் போடுறார்கள், உடல்நலம், அறிவோடு செல்வம், கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்புட வாழ்வேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை போடுறாங்க. ஏற்கனவே அவங்க போட்ட சங்கல்பம் என்ன அப்படின்னா, கடன் அடைக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை தான் போட்டிருந்தாங்க. அது தவறு என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு எந்த விதமான ஒரு தர்ம சங்கடமும் கஷ்டமும் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த சங்கல்பத்தை போட்டு அதிலிருந்து அவர்கள் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்களுக்கு வந்த கவிதை என்ன இருந்ததுன்னா, வந்ததுதான் போகுமே அல்லாது வருமுன்னே இருந்த ஒன்று போவதுண்டோ, இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டமில்லை. வந்ததுதான் போகுமே அப்படின்னா, இங்க வந்தது நம்ம உடல், அதுதான் போகுமே தவிர வரும் முன்னே இங்க இருந்தது எதுவுமே போகிறது இல்லை. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா யாருக்கும் எப்பவுமே நட்டம் இல்லை. அவர் இது மட்டும் இல்லாம வள்ளுவர் மகான் அவர்களுடைய குரலுக்கு அடிப்படையான இரவார் இறப்பார் கொன்றியவர் கரவாது கை செய்தூன் மாலை ஆவர், அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, தாமே தொழில் செய்து ஊதியம் பெற்று உண்ணும் இயல்புதான் மகரிஷிக்கு இருந்துச்சு. பிறரிடம் வந்து கையேந்தி எந்த ஒரு இதையும் வாங்க மாட்டாரு. தம்மிடம் வேண்டி வர்றவருக்கு வாரி வழங்குவாரே தவிர தான் மேலும் மேலும் உழைத்த அடுத்தவர்களுக்காகவே தான் பாடுபட்டார். இதே சூழ்நிலையில தான் அவங்க வந்து அவை பிராட்டி சொல்ற மாதிரி, அரிது அரிது மானிடரால் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூண் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இவ்வளவு சூழ்நிலையிலும் அவர் தானமும் தவத்தையும் ஒரு நாளும் அவர் கைவிட்டதில்லை. அந்த இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக தானமும் தவமும் தான் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தவர் மகரிஷி அவர்கள். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இயேசுபிரான் அவர்களுடைய பாடல் ஒண்ணு எனக்கு வந்து ரொம்ப பிரியமான பாடல். என்ன பாடல்னா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார், இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அந்த பாடல் வரிகள் மகரிஷியோட வாழ்க்கைக்கு ஒத்து வர்ற மாதிரியே எனக்கு தெரிகிறது.
மகரிஷி அதைத்தானே சொல்றாங்க. அதுல இன்னும் ஒரு வரி உண்டு. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே, எல்லா உயிரையும் தன்னுயிர் என்று பேசி மகிழ்ந்தாரே. இதுதான் மகரிஷியும் அவர்களும் அவருடைய இளம் வயதுல அவர்கள் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எனது ஆழ் மனதில் அதிகமாக பதிஞ்சது. இன்னும் சொல்ல போனா அவர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. 12 வயதில் நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே, இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தம் ஆனாரே. இதுல மகரிஷி அவர்கள் அவருடைய தந்தையோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தந்தை அவருடைய ஆன்மீக கதைகளை மகரிஷிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லும்போது இந்த உலகத்தை பாயா விரிச்சு ஒரு அரக்கன் தூக்கி கடல்ல போட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மகரிஷி கேள்வி கேட்டாங்க, கடல் இந்த உலகத்துலதான் இருக்கு, அப்போ அந்த அரக்கன் எதுல நின்றுட்டு எந்த கடல்ல கொண்டு இந்த பாய போட்டான் அப்படிங்கிற அந்த கேள்விலாம் கேட்டிருக்காங்க. இது நம்ம இயேசுபிரான் அவருடைய வாழ்க்கையில அந்த உன்னதமான வாழ்க்கையில் நடந்ததும் மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததும் எனக்கு ஒத்து போற மாதிரியே ஒரு எண்ணம். இதுல இன்னும் சொல்லப்போனா மகரிஷி அவர்கள் நெசவு தொழிலை செஞ்சாங்க. நம்ம இயேசுபிரான் அவர்கள் தச்சு தொழிலை பார்த்தாங்க. அதுல சொல்லுவாங்க, தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனையரும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே, நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது, உழவர்கள் தொழிலாள ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவர் தொன்று என்றார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மகரிஷிக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. மகரிஷி எவ்வாறு தனது இவங்க இயேசுபிரான் எப்படி உழவு தொழிலை செய்து மக்களுக்கு ஐயா ஒரு நிமிஷம், உழவு தொழிலை செய்து எப்படி மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்தாங்களோ அதே மாதிரி மகரிஷியும் அவர்களும் அவருடைய நெசவு தொழிலை செய்து நிறைய தானம் தர்மங்களை பண்ணி அவருடைய வாழ்க்கையிலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றி தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் காப்பாற்றி தானும் இறைநிலை அடைந்து நம்மளையும் இறைநிலையை அடைய வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்து நம்மளை வழிநடத்தி செல்கிறார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். சிறப்பாக எதிர்பார்க்கல, எவ்வளவு பெரிய பேச்சாளர் நம்ம கூட இருந்திருக்காருங்க தெரியாம இருந்துச்சு இவ்வளவு நாள் வரைக்கும். வாழ்க வளமுடன். கேக்குதா பேசுறது? கேக்குதுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். இவ்வளவு நாளா நீங்க சாதாரணமா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தீங்க, ஆனா இவ்வளவு பெரிய பேச்சாளர் அப்படிங்கிறது நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லங்க, எல்லாம் உங்களுடைய ஊக்கமும் உங்களோட மகரிஷியோட ஆசீர்வாதம் தான் ஐயா. நிறைய என்னால முடிந்த மட்டும் கொடுத்திருக்கிறேன். அதுல எதுவும் குற்றம் குறைகள் இருந்தால் ஒரு குறையும் இல்ல. ஐயா அவர்கள் சொன்னதை நான் ஒரு சம் அப் பண்ணிட்டு அப்புறம் நான் அடுத்த உங்களுக்கு கன்வெர்ட் பண்றேன். அவங்க பாத்தீங்கன்னா அந்த தலைப்புக்கு பொருத்தமாக ஒரு 90% மேல, அதுக்கு மேலே சொல்லலாம். ரொம்ப அருமையாக அந்த குதிரை பந்தயம், அந்த ரேஸ் கிளப்ல சேர்ந்ததுல இருந்து மருத்துவம், அப்புறம் அஞ்சல் அலுவலகம், நெசவு தொழில், ஆசிரியர் பணி இது நேரமாக, அப்புறம் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் பண்ணது, லுங்கி வியாபாரம் பண்ணது, முதலுதவி பயிற்சியாளராக 2ஆம் உலக போறப்ப இருந்தது, அவர் வேலை பார்த்தது தேவையாக, அப்புறம் வேதாத்திரிய பச்சை அப்படிங்கிற ஒரு தொழில பாத்தீங்கன்னா சிறப்பு ஒரு ஐயா மகரிஷி அவர்கள் சிறப்பாக யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேராசிரியர் கூட சொல்லி கொடுத்தாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கார் பொதுமக்களுக்குன்னு பாருங்க, அவருடைய லாபத்துல மக்களுக்கு அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்திருக்காங்க. புட்டு வியாபாரம், சாயம் காய்ச்சுதல், அரிசி வியாபாரம், அவங்க தலைப்புக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப ரொம்ப அருமையாக கோதைநாயகி அம்மா அவர்களும் அதே மாதிரி சிறப்பா சொன்னாங்க. இவர் அதை விட இன்னும் ஒருபடி கூடுதலா போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். கம்பேரிசனுக்காண்டி இல்லை, இவர் இப்பதான் முதல்ல பேசுறாரு, அதனால அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்காண்டி இந்த வார்த்தையை சொல்றேன். கோதைநாயகி அம்மா கூட கொஞ்சம் ஓரளவு பேசி பழக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் முதல்ல இப்பதான் பேசுறாரு. ஸோ அந்த இதே வித்தியாசமே தெரியல. அந்த வகையில குருவோட அருள் அவருக்கு சிறப்பா இருக்குங்கிறது இதுல நல்லா தெளிவிக்கிறது.
இப்போ அடுத்தாப்புல தேவிகா மாரியப்பன் அல்லது சாந்தியம்மா 2 பேர்ல யார் வேணாலும் பேசலாம். யாரு? இப்ப தேவிகாமா சொல்லியிருந்தீங்க. சரிங்கம்மா. சாந்தியம்மா நீங்க ஃபைனலா பேசியும் உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அது வந்து விடுபட்டதை நீங்க பார்த்துக்கலாம். வாழ்க்கை தேவிகாமா நீங்க என்னன்னா ஆன்மீக துறை மகிழ்ச்சியோட பங்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி ஒரே நிமிஷம். நல்லதுயா. டைமர் நான் ஆன் பண்ணிக்கிறேன். வாழ்வளமுடன் ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. என ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி நம் உயிரை அறிய வைத்த குருபிரான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்குவதுடன், அறிவு சார்ந்த சான்றோர்களே, ஆன்மீக சிந்தனையாளர்களே, உலகம் முழுவதும் வளர்ந்துள்ள உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த மனவளக்கலை மன்றத்தின் அனைத்து நிலை அன்பர்களே, இணையதளம் வழியாக இன்றைய நிகழ்வில் இணைந்துள்ள உங்கள் அத்துணை பேர்களையும் வணங்கி, இன்றைய நிகழ்வினை இறையருளும் குருவருளும் தீர்மானித்ததின் பிரகாரம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் ஆன்மீக பங்கு என்ற தலைப்பில் நாம் சிறிது நேரம் சிந்திக்கவிருக்கிறோம். ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் பார்ப்போம். நம்மை இயக்கும் ஆன்மாவை அறிய தேட வழிகாட்டும் இயலே ஆன்மீகம் ஆகும். ஆன்மாவுடன் தொடர்புடைய எந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் அது ஆன்மீகமே. ஆன்மீகம் என்பது உடல் மற்றும் ஆன்மாவிற்கு இடையிலான வேறுபாட்டை அல்லது இருமைத்தன்மையை குறிக்கிறது. சத்தியம் அசத்தியம் குறித்து ஆராய்வதே ஆன்மீகத்தின் நோக்கமாகும். ஆன்மீகம் என்பது மனிதனின் அடிப்படையான கேள்விகளுக்கு உள்ளுணர்வின் மூலம் விடை தேடும் முயற்சியாகும். அடிப்படையான கேள்விகள் என்றால், நான் யார், எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமான தொடர்பு என்ன போன்ற புதிரான கேள்விகளுக்கு விடை காண விளைவதே ஆன்மீகம் ஆகும். இந்த ஆன்மீகம் என்றால் என்ன என்ற விளக்கத்திற்கு மிகவும் பொருத்தமான நபர் யார் என்றால், நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்தான். அது மட்டுமல்ல, சிறு வயதிலேயே மிகுந்த வறுமை, 3ஆம் வகுப்பிற்கு மேல் படிப்பை தொடர முடியாததுடன் உழைத்தும் 3 வேளை உணவு கூட கிட்டாத குடும்ப சூழல். தன் மகன் உழைக்கிறான், ஒருவேளை உணவு கூட நம்மால் கொடுக்க முடியவில்லையே என்று அன்னையும் தந்தையும் மனவேதனை அடைகிறார்கள், கண் கலங்குகிறார்கள். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்று கூறுவார்கள். நாம் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் மகரிஷி அவர்களோ அந்த நேரத்திலும் சிறிதும் வருத்தப்படாமல் பசியின் கொடுமையை தாங்கிக் கொண்டு, அதனால் என்னம்மா, பானையில் தண்ணீர் இருக்கிறதல்லவா, அதுவே போதும் என்று தண்ணீரை மட்டும் அருந்திவிட்டு நெசவு தொழில் மட்டும் செய்ய தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஆராய்ச்சியும் செய்கிறார்கள். ஆராய்ச்சி என்றால் சாதாரண ஆராய்ச்சி இல்லை, ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சி அவர்களுக்குள் எழுகிறது. கடவுள்னா யாரு, அவரை பார்க்க முடியுமா, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எங்கே இருக்கிறார், வறுமை ஏன் வருகிறது, தற்காலிகமானதா நிரந்தரமானதா, இதை எவ்வாறு போக்க முடியும், உயிர் என்றால் என்ன, பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்பும் உயிரின் நிலை என்ன என்ற கேள்விகளும் அதற்கான ஆராய்ச்சியும் தேடலும் மகரிஷி அவர்களுக்குள் எழுந்ததின் விளைவுதான் காலப்போக்கில் அவர்களுக்குள் எழுந்த அனைத்து கேள்விகளுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் சந்தித்த குருமார்களின் மூலமாகவும் மகரிஷியின் விடா முயற்சியும் ஆன்மீக வேட்கையும் தான் வேதாத்ரி என்ற ஒரு தனி மனிதனை மிக பெரியதொரு மனிதனாக மாற்றியது. அதாவது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற தெய்வ புலவரின் குரல் நம் மகரிஷிக்கு மிகவும் பொருத்தமானதே. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய ஆன்மீக நாட்டத்தாலும் தாயுமானவரின் திருவாசகத்தையே, அதாவது சிந்தையை அடக்கியே சும்மா விருப்பதென்பது மிகவும் கடினம் என்கிற வரியையே சிந்தையில் எடுத்துக்கொண்டு, இரவென்றும் பகலென்றும் பாராமல் பசி தாகம் பற்றி சிந்தியாமல் 2 வருட காலம் கடுந்தவம் ஆற்றி சிந்தை அடங்கிய நிலையில் இறைநிலை உணர்ந்த பின்
அதோடு மன நிறைவு பெறாமல் தான் அடைந்த இந்த பேராழ்ந்த நிலையினை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆன்மீக தாகத்தின் விளைவாக தனி மனிதனின் பெருமுயற்சியினால் கடந்த 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் தேதியன்று உருவாக்கியதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் என்றதொரு ஆன்மீக சங்கம் ஆகும். எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், வாழ்ந்தார்கள், இறைநிலையும் உணர்ந்தார்கள், அருளாசியும் வழங்கினார்கள். ஆனால் இறைநிலை உணர்ந்த மகான்கள் அனைவரும் தான் உணர்ந்தவற்றையெல்லாம் உலக மக்கள் அனைவரும் உய்யும் பொருட்டு வெளிக்கொணர பாடல்கள் மூலமாகவும் பக்தி மார்க்கமாகவும் போதனை மார்க்கமாகவும் வையத்தில் விட்டு சென்றார்களே தவிர சாதனை மார்க்கமாக வெளிக்கொணர இயலவில்லை. நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்தான் தான் கற்றறிந்த ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவ வாயிலாகவும் அகத்தவத்தின் மூலம் ஆன்மாவை பற்றிய அனைத்தும் அறிந்த நிலையிலும் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும், அதாவது மனித வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலை உணர்ந்து அறிவில் முழுமை பேறு பெற்ற நிலையிலிருந்து 40 ஆண்டு காலமாக கடுமையாக ஆராய்ச்சி செய்து முதலில் தனக்குள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதன் பின்பு நமக்கு வழங்கப்பட்ட அரியதொரு கலைதான் இன்று உலக மக்கள் அனைவராலும் சாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமாகிய வேதாத்திரிய கலையாகிய மனவளக்கலை பயிற்சியாகும். அறிவுக்கு ஒரு திருக்கோவிலை கட்டி நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்ததோடு சீரமைத்த பெருமை நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களையே சாரும். தனி மனித அமைதியே குடும்ப அமைதிக்கு வித்திடும் என்பதோடு குடும்ப அமைதியே சமுதாய அமைதிக்கு நல் விருட்சமாக அமையும் என்றும், சமுதாய அமைதியே உலக அமைதிக்கு, அதாவது பூத்து குலுங்கும் பூங்காவனமாக பரிணமித்து வழிவகுக்கும் என்று கண்டறிந்த தத்துவ ஞானி அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சமுதாயத்திற்கு ஆற்றிய ஆன்மீக பங்கை இந்த 15 நிமிடத்தில் எடுத்து கூறுவதென்பது இயலாத காரியம். இருப்பினும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோரே பதம் என்பது போல் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தாலே வேதாத்திரியம் முழுவதும் நம்முள் வற்றா இருப்புடன் ஊற்றெடுக்கும். தான், சமுதாயம், இயற்கை என்ற முக்கோண பரிணாமத்தில் அமைந்துள்ள அனைத்து ரகசியங்களையும், இன்ப துன்ப உணர்வுகளையும், தனி மனித வாழ்வு சிக்கல், சமுதாய சிக்கல், இயற்கையினால் ஏற்படும் சிக்கல்களை எல்லாம் சிக்கலில்லாமல் தீர்த்து கொள்வதற்கும், எத்துன்பம் வரினும் அத்துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், அத்துன்பத்தை போக்கும் அளவிற்கு அறிவு நிலைதனை உயர்த்தி கொள்வதற்கும், உடல், மனம், உயிர், அறிவு பற்றி தான் உணர்ந்ததோடு நிற்காமல் தான் உணர்ந்ததை பாமர மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் சமுதாயத்திற்கு வடிவமைத்து கொடுத்த வகையில் வேதாத்ரி மகரிஷியின் ஆன்மீக பங்கு அளப்பரியதாகும். இந்த இடத்தில் ஒரு உள்ளுணர்வு நிகழ்வை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2015ஆம் வருடத்தில் நிகழ்ந்த சம்பவம். காலை வேளை பொழுதில் கைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது மகரிஷியின் பேரருளால் என்னுள் ஒரு கேள்வி தோன்றியது. மகரிஷி, வேதாத்ரி என்று உங்களுக்கு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்டதும் உடனே மகரிஷி உள்ளிருந்து அளித்த பதில், ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களில் உள்ள சாராம்சங்களை ஒரு சேர பிரித்து கொடுக்க வந்த காரணத்தினால் வேதாத்திரி என்று எனக்கு பெயர் ஏற்பட்டது. 4 வேதங்களின் சாராம்சங்கள் நிறைந்த நூலுக்கு வேதாத்திரியம் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது என்று விளக்கம் தந்தார்கள். ஆகா, என்ன ஒரு அருமையான விளக்கம் பார்த்தீர்களா? இப்பொழுது மீண்டும் சமுதாயத்தில் மகரிஷியின் ஆன்மீக பங்கு பற்றி மேலும் சிந்திப்போம். ஒவ்வொரு தனி மனிதனும் உடல் ஆரோக்கியமாக வாழ எளிய முறை உடற்பயிற்சி வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். தனது 95 வயது வரையிலும் தானும் உணர்வு பூர்வமாக செய்து நமக்கும் ஓதியுள்ளார்கள். தனிமனித அமைதிக்கு அகத்தவம் கொடுத்துள்ளார்கள். பெண்களுக்கு தவம் என்பது எட்டா கனியாக இருந்ததை மகரிஷிதான் மாற்றினார்கள். எளிய முறை குண்டலினி மூலம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அகத்தவம் கிடைக்க வழிவகுத்து தந்தார்கள். அகத்தவம் எல்லோருக்கும் வழங்குவதை அறிந்து சிறப்பு வாய்ந்த ஆன்மீக குரு கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மடத்திலிருந்து ஆன்மீக சிந்தனையாளர்கள் சிலர் மகரிஷியை சந்தித்து, எல்லோருக்கும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்தா பிடி என்று தீட்சை கொடுக்கிறீர்களே,
தீட்சை பெறுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகரிஷி அளித்த பதில், என்ன தகுதி வேண்டும் என கேட்டதற்கு அவர்கள் அட்டாங்க யோகத்தின் அடிப்படையில் தான் தீட்சை கொடுக்க வேண்டும், நீங்க என்னன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கிறீங்களேன்னு சொன்னதும் மகரிஷி அவர்கள் சொன்ன பதில், தீட்சை கொடுப்பதற்கு உடலும் உயிரும் இருந்தால் போதுமா போதாதா என்று கேட்டார்கள். போதும் என்றார்கள். உடனே மகரிஷி அவர்கள், உடலோ உயிரோ இல்லாதவங்களுக்கு நான் தீட்சை கொடுக்கிறேனா? உடலும் உயிரும் உள்ளவர்களுக்குத்தானே தீட்சை கொடுக்கிறேன்னு மகரிஷி அவர்கள் சொன்னதும் அந்த பதில் அங்கு வந்தவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்தபடியால் யாருமே மறு கேள்வி எதுவும் எழுப்பாமல் சென்று விட்டார்கள். இது சமுதாயத்திற்கு கிடைத்த முழு ஆன்மீக வெற்றிதானே. உயிர்வள பயிற்சிக்கு சித்தர்களையாகிய காயகல்ப பயிற்சி பாடல் வடிவில் இருந்ததை ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கி பாமர மக்களும் செய்யத்தக்க வகையில் வடிவமைத்து சமுதாயத்திற்கு ஒப்படைத்ததை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதற்கும் ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை பார்ப்போம். மகரிஷி அவர்கள் அமெரிக்காவில் காயகல்ப பயிற்சி நடத்தி வந்த போது அங்கு வசித்து வந்த ஒரு பெண்மணி அந்த பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளார்கள். அந்த பெண்மணி மகரிஷியிடம் கேட்டார்களாம், மகரிஷி, கற்பு நெறி பற்றி வலியுறுத்துகிறீர்களே, ஒருவனுக்கு ஒருத்தி என்றெல்லாம் சொல்கிறீர்களே, எங்கள் நாட்டில் அதெல்லாம் கிடையாதேன்னு சொன்னதும் மகரிஷி சொன்னார்களாம், அம்மா, கற்பு நெறி என்பது மிக மிக முக்கியம். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் எதுக்குன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தாம்பத்திய உறவு வைப்பதுதான் சிறப்பு. இல்லை என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உறவு வைத்த 3 நாட்களுக்குள்ளாக வேறொரு ஆணுடன் தொடர்பு கொண்டாலே என்றால் ஏற்கனவே உட்புகுந்த அந்த ஆணின் விந்துவானது அந்த பெண்ணின் உடலில் இருந்து வெளியேற 3 to 30 நாட்கள் வரை ஆகும். இப்படி இருக்கும் போது வேறொரு ஆடவனின் வித்து சக்தி அந்த பெண்ணின் உடலுள் புகுந்தால் அதுவே பால்வினை நோயாக மாறிவிடும். பெரும் துன்பத்திற்கு அந்த பெண் ஆளாக நேரிடும். வித்து சக்தி என்பது அளிக்க வேண்டிய ஒன்றுதான். அதனால்தான் எங்கள் நாட்டில் திருமணம் என்ற பந்தத்தின் மூலம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அடிப்படையில் அதையும் முறைப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னதும் அந்த அம்மையார் சொன்னாங்களாம், மகரிஷி, எங்கள் நாட்டில் இது பற்றி யாரும் விவரமாக சொல்லி கொடுக்க அறிஞர் பெருமக்கள் யாரும் இல்லையே, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்னொரு பிறவின்னு இருந்துச்சுன்னா நான் தங்களது இந்திய திருநாட்டில் பிறக்க வேண்டும், அதுவும் தென் தமிழகத்தில் பிறக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் தழுதழுக்க சொல்லி மகரிஷியின் காலில் விழுந்து வணங்கினார்களாம். அமெரிக்கா வரையிலும் மகரிஷியின் கருத்து சென்று பலரையும் பண்பட வைத்துள்ளது என்றால் சமுதாயத்தில் மகரிஷியின் ஆன்மீக பங்கு பெரும் பங்கு வகித்துள்ளதல்லவா. மேலும் மனிதனை பண்படுத்தும் ஆன்மீக செயல்களாகிய 5 பண்பாடு, புதியதோர் உலகு செய்வோம், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிபிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாமா நெறியும், உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பும், பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என மகரிஷி கூறினார்களே, இது நமக்கு சமுதாயத்திற்கு கிடைத்த ஆன்மீக சிறப்பல்லவா. வள்ளலார் கூறினார்கள், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. மகரிஷி அதற்கும் ஒருபடி மேலாக சென்று, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட வேண்டாம், அதற்கு சிறிதளவு தண்ணீரை எடுத்து ஊற்றுங்களேன், அந்த செடி நன்றாக தலைக்கட்டுமே என்பார்கள். ஆகா, என்னதொரு அருமையான ஒரு பதில். அது மட்டுமா, பாவ புண்ணியத்திற்கும் மகரிஷி பதிலளித்துள்ளார்கள். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ நன்மை செய்யும் செயல்கள் யாவும் ஒழுக்கம் சார்ந்தது, அதுவே புண்ணிய செயலாகும் என்றும், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ நன்மை விளைவிக்காத செயல்கள் யாவும் ஒழுக்கமற்ற செயல்கள் ஆகும், இதுவே பாவச் செயல்கள் என்றும் மகரிஷி கூறியதை நினைவு கூறும் போது நம்முள் ஒரு ஆன்மீக தாக்கம் மகரிஷி எந்த அளவிற்கு நம் பங்கு ஆற்றியுள்ளார்கள் என்பதை நாம் உணர இயல முடிகிறதல்லவா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்டினியூ பண்ணலாம். அது மட்டுமா, சிலை வணக்கம் அப்படிங்கிற ஒரு
பாடலில் கூட மகரிஷி கூறுவார்கள், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழியறியாது தவித்து வாழ்வில் கண்கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்து இயங்கும் உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும் உணர்வோம் செய்வோம் என்று மகரிஷி அறைகூவல் விடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கட உள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. கட உள் என்ற ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கட உள் என்று அறிஞன் ஓர் குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். ஆனால் நாம் அப்படியல்ல. மகரிஷியின் தீட்சையினால் நாம் உள்முகமாக தேடிக்கொண்டிருக்கிறோம். மேலும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு நல்லது நல்லதுயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகரிஷியை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். ஆன்மீக பங்கே இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி இன்று திருவருளாலும் குருவருளாலும் வழங்கப்பட்ட மகரிஷியின் ஆன்மீக பங்கு என்ற தலைப்பிலான சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தை சார்ந்த பல்லடம் ராயர்பாளையம் அறிவு திருக்கோவில் நிர்வாகிகளுக்கும் அதன் பொறுப்பாளர் அருள்நிதி பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் இணைய வழிதளம் மூலமாக இணைந்து இதுவரை செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமாக கொடுத்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்கள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இன்னொரு நாள் நம்ம அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது சந்திப்போம். வாழ்க வளமுடன். நல்லதுயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அற்புதமாக தேவிகா மாரியப்பன் அம்மா அவர்கள் கோயில்பட்டி அளவியல் நகர மன்ற மரக்கட்டளையிலிருந்து நமக்கு ஆன்மீகம் அப்படின்னா என்ன, அறிவு திருக்கோயில் மகரிஷி எதுக்காக அமைச்சிருக்காங்க, தனி மனித அமைதி மூலமா தான் உலக அமைதியை கொண்டு போக முடியும், வேதாத்ரி அப்படிங்கிற பேருக்கு அவங்களுடைய மனசுல அது உண்மையும் கூட, சரிங்களா. வேதங்களின் சாரம் தான் வேதாத்திரியம், அதை கொடுத்ததுதான் வேதாத்ரி. பெண்களுக்கு ஆன்மீகம் முதன்முறையாக நிறைய பேர் அதுல ஈடுபட்டிருந்தாலும் மகரிஷி அளவுக்கு யாரும் கொடுக்கல. அந்த அளவுக்கு உலக அளவுல நமக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில அந்த தீட்சை முறை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு யாருக்கும் பயப்படாம இருக்கிறவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன், அப்போ இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த துணிச்சலான ஒரு பதில், அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி. நெறி பத்தி அவங்க சொன்ன விளக்கம், ஐந்தொழுக்க பண்பாடு, இரண்டொழுக்க பண்பாடு, அப்படி திரை வணக்கத்துல என்ன விஷயம் இருக்குது, அதை அதுல இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை எடுத்து சமுதாயத்துக்கு தனக்கு தெரிஞ்ச அந்த விளக்கங்களோட அர்த்தமாக கடவுள் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காங்க. ஐயா அவருடைய கடல் மாதிரி அதுல ஒரு சாம்பல் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையோட பயனுள்ள முடிச்சாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப அந்த மொத்தமான வாழ்த்து கொடுக்கும்போது அனைவருக்கும் சேர்த்து கடைசி பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதமாக நமக்கு எழுத்து பணி, அப்புறம் தொழில்துறை, ஆன்மீக துறைகள், மகரிஷியின் பணம் பங்கு எப்படி இருந்தது அப்படின்னு பற்றி அற்புதமாக நம்ம சிந்தனை பண்ணோம். இப்போ அடுத்தபடியாக சரவணன் ஐயா கத்தார்ல இருந்து பெண்ணின் பெருமை மகரிஷியோட தலைப்புல மிக சிறப்பான தலைப்புகள் ஒன்று, அதுலயும் கடல் மாதிரி ஐயா பேசியிருக்காங்க. அதை பத்தி கத்தார்ல இருந்து சரவணன் ஐயா கடல் கடந்து நமக்கு வானிலையில நமக்கு அவருடைய சிந்தனை வருது. நாம் அனைவரும் நம்ம இல்லத்தில் இருந்தபடி கேட்டு மகிழ்வோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா மகரிஷி அவர்களின் பெண்ணியம் இல்லை பெண்ணின் பெருமை. ஐயா என்ன சொல்றாங்க, அந்த ஒரு கவி மூலமா நம்ம அந்த பாடலை ஒரு பாடல் மூலயமா இந்த விளக்கலாம் சிறப்பா. பெண்களது பொருள் மதிப்பை உணர்ந்தே உள்ளேன், பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதை விட எடுத்து கூறுவதற்கு. இப்போ இந்த கவி மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனிதர்களும் எல்லாருமே பெண்கள்கிட்ட தான் வந்திருக்கும். ஆனா இந்த நன்றி உணர்வை மறந்து ஆண் வர்க்கம் என்ன பண்றாங்கன்னா,
இதுக்கு ஆப்போசிட்டா அவர்களுக்கு தீங்கு செய்யறது, தீங்கு விளைவிக்கிறது. சவுண்டு மைக் கொஞ்சம் பக்கம் வச்சுக்கோங்க. ஐயா சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். வாழ்க்கணும். கேக்குதுங்களா ஐயா? அப்போ ஓகேங்க. வாழ்க்கணும். இந்த பூமியில வாழ்ற மனித குலத்துல சரிபாதி பெண்களாகவும் சரிபாதி ஆண்களாகவும் இருந்தாலும் கூட பெண்களை மட்டும் 2ஆம் தர குடிமக்களா நடத்துறோம் அப்படின்றது மகரிஷி அவர்களின் கருத்து. இது உண்மையும் கூட. பழைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை அப்படின்னு 4 விதமான நிலப்பகுதியாக இருந்துச்சு. இப்போ குறிஞ்சி மக்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியுமா இருக்கிறதுனால மலையில வாழ்ந்த மக்கள் தங்களோட உணவு தேவைக்காக வேட்டையாடுதல் முதன்மையான தொழிலாக இருந்துச்சு. அப்போ வேட்டையாட போகும்போது ஆண்கள் இந்த வேட்டையாட போகிறதும் பெண்கள் வந்து தன்னோட வாரிசுகளை இல்லை குடும்பத்தை பார்த்துக்கிறதாகவும் ஒரு முடிவெட்டிருந்தாங்க. இதுவே நாளடைவில் போகும்போது முல்லை, நெய்தல், பாலை மருவி வரும்போது கூட இதே நிலை தான் நீடிச்சுது. அந்த காலத்துல சரி இது ஒத்துக்கலாம், பெண்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்ல ஒரு சோர்வு காணலாம், ஆண்களை விட பெண்கள் உடல் அளவுல கொஞ்சம் தளர்ந்து கொண்டான். ஆனா இதே நிலைமை இன்னைக்கும் வந்து நம்ம பார்க்கறது இது சரியில்லாத ஒரு போக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்க போனா பெண்கள் ஆஃபீஸ்க்கு போறாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, சமூக கடமை நிறைவேற்றுறாங்க. இந்த மாதிரி பல செயல்கள் செய்தாலும் கூட ஆண்கள் வந்து பெண்களை ஒரு தரக்குறைவா நடத்துறது ஒரு சரியில்லாத ஒரு செயல். இது பெண்களை பத்தி சொல்றதை விட ஒரு ஆணாகிய நான் பெண்ணை பத்தி சொல்றதுதான் ஒரு மிக சிறப்பு நான் கருதுறேன். இப்போ அவங்க மகரி சொல்ற கருத்தப்படி பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட இருந்து ரத்தத்தை தான் நம்ம பாலா குடிக்கிறோம். பாலா குடிச்சிட்டு திரும்ப அவங்களுக்கு நன்மை செய்யாம தீமையை செய்யறோம். இது ஒரு அவரோட மதிப்பு தெரியாத ஒரு செயலாகும். நம்ம கூட இருந்துக்கிட்டே அவங்க நம்ம கூட இருக்கிறதுனால அவங்களோட அருமை நமக்கு தெரியுதில்லை. இது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல்னு நான் கருதுறேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் செயல் விளைவு தத்துவம் ஐயா சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயலுக்கான விளைவு இருக்கு அப்படின்றது உறுதி. இதுவே இயற்கையின் நீதி. அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் மன கஷ்டப்பட்டு வாடும்போது இதுவே ஒரு பேரலையாக மாறி உலகத்துல வந்து ஒரு சுனாமியா வர்றதோ, உலக போர்கள் நிகழ்றதோ, தேவையில்லாத சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருக்கு. என்னோட பர்சனல் கருத்து நான் என்ன சொல்றேன்னு பார்த்தா, முதல் உலக போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆஸ்திரியான்ற ஒரு நாடு, ஆஸ்திரியா நாட்டோட எழுச்சி. 2ஆம் உலக போருக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் அமெரிக்காவோட எழுச்சி, ஜெர்மனியோட எழுச்சி. இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு தலைவர்கள் பெண்களா இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்போ உயிர் சேதமோ நடந்திருக்காது. என்னோட பர்சனல் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து எப்பயுமே உணவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆட்கள். ஆண்கள் அவர்களுக்கு நாடு பிடிக்கும் ஆசை, தன்னோட அனுபவத்தின் மூலயமா செயல்கள் செய்யறவங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சம்பவம்னா பெண்கள் பொதுத்துறையில அரசியல் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்காது. உலகத்துல ஏகப்பட்ட பொருள் சேதம் நடந்திருக்காது. அவர்கள் இப்போ பெண்கள் நிலை தாழ்ந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் தங்களோட தனித்திறமையா இருந்து போனாங்க. முக்கால்வாசி நேரம் பெண்கள் அவர்களோட மகரிஷி அவர்கள் சொல்ற கருத்து தான், தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலும் தேவையற்ற பொழுதுபோக்கில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதும் தான் கவனம் செலுத்துறதுனால இது அவர்களுக்கே ஒரு தேவையில்லாத செயலா வந்து அமையுது. பொதுவாக பெண்ணின் வீழ்ச்சிக்கு 2 காரணங்கள் என்னோட பர்சனல் கருத்து. ஆண்கள் பெண்களை மதிப்பு உணராமல் நடத்துறதும், பெண்களே பெண்ணின் மதிப்பை உணராமல் இருப்பதும் தான் ஒரு முக்கியமான பங்கு. இது வந்து இந்த நிலை மாறணும். பெண்கள் தங்களோட நிலையில தன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு என்னோட ஒரு ஸ்டோரி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் யூடியூப்ல பார்த்த ஒரு ஸ்டோரி, ஒரு ட்ரூ ஸ்டோரி. அருமினா சின்ஹா அப்படின்ற ஒரு லேடி, அவ 22 வயசு ஒரு தங்கை. அவ என்ன பண்றா, டெல்லியில இருந்து லக்னோ நோக்கி போறா. அப்போ ஒரு நைட் நள்ளிரவு 1 மணி இருக்கும். அப்போ செயின் ஸ்நாச்சர்ஸ் ஒரு 4 பேர் வந்து அவரோட செயினை பறிக்க ட்ரை பண்றாங்க. அவ செயினை பறிக்க ட்ரை பண்ணும்போது அவ 4 பேருடையும் போராட்டத்துல 4 மணி நேரம் போராடுறா. இரவு விடிய காலம் 4 மணிக்கு அவளை அந்த ட்ரெயின்ல தள்ளி விடுறாங்க கீழே. கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்றா, காலை தொட்டு பார்க்கறா. தொட்டு பார்த்ததுல ஒரு கால் சுத்தமா உடஞ்சிருந்தது, இடது கால் சுத்தமா குழஞ்சு போயிருந்தது. இந்த நிலைமையில சரி எப்படியாவது தன்னை உயிர் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு அடுத்த ட்ராக்கு தாவணும் ட்ரை பண்றா. அப்போ வந்து
ஆப்போசிட்ல வந்த ஒரு ட்ரெயின் அடிச்சு பேக் போன் 5 கிராக் ஆகி போகுது. இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க, இப்படியாவது தன்னை உயிர் காத்துக்கணும் அப்படின்னு 7 மணி நேரம் போராடி யாருமே வராத சூழ்நிலை 7 மணி நேரத்துக்கு அப்புறம் பரேலி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறான். டாக்டர்லாம் சொல்றாங்க உடம்புல ரத்தமே இல்லை, இவளை இனிமேல் இவளை காப்பாற்ற முடியாது, இவளை காப்பாற்ற முடியும்னா ஒரு கால் எடுக்கணும், இல்லாட்டி விஷத்து போவா. டாக்டர் இவ சொல்றா எனக்கு எப்படியாவது உயிர் வாழணும், இந்த சூழ்நிலை நான் உயிர் இருக்கேன்னா எனக்கு என்கிட்ட கடவுளுக்கு ஏதாவது ஒரு செயல் செய்வேன்னு ஆசைப்படுறாரு, நான் வந்து செஞ்சே தீரணும், நான் உயிர் வாழ்ந்தாகணும், எனக்கு அனஸ்தீசியா கொடுக்க தேவையில்லை, என்னை காப்பாத்துங்க. அப்போ டாக்டர்லாம் முடிவு பண்றாங்க இவளுக்கு அனஸ்தீசியா தேவையில்லை, நம்ம டைரக்டா ஆப்ரேஷன் பண்ணலாம். டைரக்டா ஆப்ரேஷன் பண்றாங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவரோட சுயநிலை திரும்புது. பார்க்குறா ஒரு கால் இல்லை, ஒரு கால் வந்து பிளேட் வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், அவளோட வில் பவரை பாருங்க, எப்படியாவது அடுத்த நிலைமைக்கு நான் போகணும். அவங்க மாமா வராரு, மாமாட்ட சொல்லி அழுகிறான், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என்னோட காலை பாருங்க மாமா அப்படின்னு. அப்போ மாமா சொல்றாரு இதுதான் டர்னிங் பாயிண்ட் லைஃப். அவர் மாமா சொல்றாரு இது வாழ்க்கை இல்லை, இப்போ மலையேறதுக்கு நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீ ரெடியா இருந்தா எவரெஸ்ட் ஏறலாம். மாமா எனக்கு 2 காலுமே இல்லை, நான் எப்படி எவரெஸ்ட் ஏறுறது? மாமா சொன்ன வார்த்தை எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் அவசியம் இல்லை, இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இது மனசுல பழியப்பட்டது, ஏன் நம்ம ஏறக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணா. அவ அடிப்பட்டு விழுந்த நாள் 2008 வருஷம், 2011 எவரெஸ்ட் ஏறிட்டா. இது இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மளோட பெண்ணுக்கு அவசியம். இது ஏன் இந்த ஸ்டோரி சொன்னோம் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் தங்களோட நிலை, தங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியாம இருக்காங்க. இது வந்து மாறணும். பெண்களோட உயர்வுக்கு அவங்க தன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவலை கூட்டிகிட்டே போகணும், அப்போதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம மகரிஷி சொல்றது. மகரிஷியோட கருத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு காலகட்டத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனவினை நிகழும் போது மகள்தனை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கையில் நீரை வார்த்து பணத்தை தந்தோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வார் குணமதன் நிலை கண்டோரும் கொடுமை என்று எண்ணவில்லை. இது மற்றொரு கருத்து என்னன்னா, இவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பெண்கள் பிறந்த தன் குழந்தைய 18 வருஷமோ 20 வருஷமோ வளர்க்குறாங்க. வளர்த்து 20 வருஷம் 21 வருஷம் கழியும் போது திருமணம் செய்யும் போது ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுக்குற மாதிரி எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்நேரா இந்த வாங்குற பொருள் ஆடோ மாடோ கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் நம்ம, எனக்கும் இந்த மாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இந்த ஆட்டுக்கும் சம்பந்தம் சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கும் இந்த பொருளுக்கும் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் இன்னையில இருந்து தொடர்பு இல்லை, நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம்ன்ற சொல்றது மாதிரி சத்தம் கொடுக்கறது வந்து ரொம்ப தவறான செயல். இனிமேல் இந்த மாதிரி ஒரு செயலை தயவு செஞ்சு பொதுமக்களாக நீங்கள் செய்யக்கூடாது, அறிவார்ந்த மக்கள் செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பெண் மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு வர்றாங்க வாழ்க்கையில அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றது. என்னோட பர்சனல் கருத்து, நான் வந்து தொழில் நிமித்தமா பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அப்போ நான் வந்து என்னோட கனால் நான் பார்த்தது, உலகத்திலே ஒரு சிறந்த நாடா விளங்குறது ஃபின்லாண்ட். ஃபின்லாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேடி டிவன் கண்ட்ரி. நீங்க எங்க ஃபிளைட் போட்டதுல இருந்து ட்ரக், அதாவது லாரி போட்டதுல இருந்து எல்லா இடத்துலயுமே மிலிட்டரியில இருந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எல்லாமே லேடிஸா இருப்பாங்க. அவங்க ஆண்களுக்கு இணையா ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்க ஃபயர் பேராசூட் ரன் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க நம்பர் 1. ஸோ இந்த கண்ட்ரி ஏன் டெவலப் ஆச்சுன்னா அது வந்து லேடி டிவன் கண்ட்ரி. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல, ரோட்ல, ஷாப்பிங் மால்ல எங்க போனாலும் ஜென்ஸையே நீங்க பார்க்க முடியாது, எல்லாம் லேடிஸ் தான் பார்க்க முடியும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடிஸ், அவங்க மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபின்லாண்ட் டெவலப் ஆனதுக்கு காரணம் இந்த இந்த அறிவார்ந்த மக்கள், உணவு சார்ந்த மக்களை இன்னும் நம்ம ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி வரும்போது அந்த நாடும் முன்னேறுது, மக்களும் முன்னேறாங்க. இந்த காலத்துல ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபின்லாண்ட் கண்ட்ரியில தான் உலகத்திலேயே அணு உலை நம்ம எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அணு உலை ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஃபின்லாண்ட்ல மட்டும்தான் இந்த அணுக்கழிவை நிரந்தரமா அழிக்க முடியும்ன்ற ஒரு தீர்வு இருக்கு. மற்ற உலகத்துல வேற எந்த, ஜெர்மனியா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், இவங்க வந்து தொழில்துறையில முன்னேறி இருந்தாலும் இந்த பொதுமக்கள் திங்கிங்,
பொதுமக்களை பத்தி யோசிக்கிற அந்த உணர்வு இல்லாம தங்களோட பொருளாதார வளம் பத்தியுமே திங்க் பண்ணுவாங்க. ஆனா இந்த நாட்டுல பொதுமக்கள் மட்டும் இல்ல, உலகத்தை பத்தியும் சுற்றுச்சூழலை பத்தியும் யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இது ஒரு லேடி ட்ரிவன் கண்ட்ரி. லேடிஸ் கிட்ட தான் இந்த உணர்வு பூர்வமான அறிவு இருக்கும். ஏன் வழக்கமா என்னோட வீட்டுல நான் பாக்குற விஷயம், இப்போ எங்க ஃப்ரெண்டு யாராவது வராங்க அப்படின்னா என்னோட ஒய்ஃப் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கா வராங்க அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாரு, அவர் பாருங்க உங்ககிட்ட காசு கேட்பாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டா உட்காந்து காஃபி குடிச்சு முடிப்பாரு. சரவணன் ஒரு 10,000 கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா அவங்க கெஸ் பண்ண மாதிரியே நடக்கும். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்கள் பொதுவாகவே அறிவு சார்ந்து திங்க் பண்ணக்கூடியங்க, பெண்கள் உணர்வு சார்ந்து திங்க் பண்ணக்கூடியங்க. பொதுவா HR ரோலா இருக்கட்டும், எது ரோலா இருக்கட்டும், உணர்வு சார்ந்து திங்க் பண்ணும்போது நம்ம வந்து அதில் சக்சீட் ஆகலாம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு உணர்வு சார்ந்த மக்களை நம்ம மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி வரும்போது அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம மகரிஷி அவர்களின் கருத்து பிரகாரம் தன்னோட உடல் நலம், மனநலம், உயிர் வளம் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஐயா வந்து நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க. உடலை வளப்படுத்த எளிய முறை உடற்பயிற்சி, உயிரை காத்துக்கொள்ள காயகல்ப பயிற்சி, மனவளம் சிறக்க அகத்தாய்வு, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செஞ்சு வரும்போது தங்களோட உடல் நலம் மட்டுமல்ல, மனவளம் மட்டுமல்லாம குடும்ப வளமும் சிறப்பா அமையுது. ஒரு குடும்பம் அமைதியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊர் அமைதியா இருக்கும். அந்த ஊர் அமைதியா இருந்தது அப்படின்னா அந்த நாடு அமைதியா இருக்கும். அந்த நாடு அமைதியா இருந்ததுன்னா உலகம் ஃபுல்லா அந்த அமைதி வர வாய்ப்பு. இதுதான் மகரிஷி அவர்களின் கருத்து. இந்த மாதிரி குழந்தை வளர்ப்புலையும் இவங்களோட செயல் முக்கியமா இருக்கு. ஐயா இன்னொரு கருத்து சொல்லுவாங்க. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கருவுற்ற பெண்ணை கவனிச்சு வரும்போது 3வது மாசத்துல இருந்து 7வது மாசம் வரை கவனிச்சிருக்காங்க ஐயா. அப்போ அவங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ், பிடிச்சமான விஷயத்தெல்லாம் செய்யும் போது, ஒரு திருவிழா மாதிரி நடத்தும் போது கருவிலே திருவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நல்ல தனக்கு மட்டும் இல்லாம அந்த ஊருக்கே பயன்படக்கூடிய ஒரு குழந்தையா அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த பெண்களுக்கு வந்து சிறப்பு மதிப்பு கொடுக்கணும், அந்த எஸ்பெஷலி இந்த கருவூட்ட டைம்ல சிறப்பு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களோட எண்ணம் பொதுவாகவே எண்ணம் தான் சொல்லா மாறுது, சொல்லுதான் செயலா மாறுது. எனவேதான் எண்ணம் சொல் செயல் ஆகிவிட்டுல கவனம் தேவைன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த மகரிஷி ஐயா சொல்றதுல பெண்களுக்கு எண்ணம் சொல் செயல் ஆகிவிட்டுல கவனம் ரொம்ப தேவை. அதனாலதான் ஆவியா கூட சொல்லியிருப்பாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் செய்ய விரும்புன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அறம் செய்யன்னு சொல்ல, அறம் செய்ய விரும்பு. விரும்புறதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லா மாறும், சொல் தான் செயலா மாறும். எனவே இந்த அகத்தாய்வு இது மாதிரி பயிற்சியெல்லாம் செய்யும் போது நல்ல எண்ணங்கள் தோன்றும். நல்ல எண்ணங்கள் நாளடைவில் சொல்லாக மாறும், சொல்லுதான் வந்து செயலா மாறும். இதேதான் திருக்குறள் சொல்லியிருக்காங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. ஸோ நம்மளோட திங்கிங், நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் தான் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமா காரணமா இருக்கும். என்னோட லெக்சரர், என்னோட ப்ரொஃபசர் அடிக்கடி சொல்வாரு, ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, பெரியார் தாசன் அவர் என்னோட சீனியர் ப்ரொஃபசர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது பெண்களோட நிலைக்காக சொல்றேன், எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்போது தற்போது நிலையில அப்படின்னா, சினிமாவில் 20 அடியில இருந்து குதிக்கிறவங்க டூப்புன்னு சொல்றோம், ஆனா உண்மையிலே நடிக்கிறவனை நடிக்கன்னு சொல்றோம். ஸோ இதுதான் இந்த நிலை. ஏன் சொல்றோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இப்போது நிலையில யார் உண்மை, யார் ரியல் ஹீரோ, யார் வந்து டூப்புன்றது தெரியல. கண்ணில் பார்க்கறது, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பார்க்குறாங்களோ அதான் உண்மை நம்புறாங்க. அதுக்கான ஆராய்ச்சி இல்லை, ஆராய்ச்சி குறைவா இருக்கிறதுனால அவங்கள மக்கள் ஈஸியா ஏமாற்ற முடியும். அவங்க உணர்வு பூர்வமா சிந்திக்கக்கூடியதுனால, அவங்க வந்து இலகிய மனம் கொண்டதுனால மக்கள் வந்து பொதுவா ஆண்கள் வந்து ஈஸியா ஏமாற்ற முடியும் சூழ்நிலை இருக்கு. எங்கிருந்து யாரோ ஒருத்தர் திங்க் பண்ணி, இது வந்து இந்த பொருள் நல்ல பொருள், ஒரு பயஸ்ட் வேல வந்து ஒரு ஹீரோவை போட்டு தேவையில்லாத பொருளை நமக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான செயல். பெண்கள் வந்து தங்களை விளங்கிக்கிட்டு தங்களோட நெறிமுறையை மாற்றி அமைச்சு வாழணும். ஸோ தந்தை பெரியார் கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்கு நீங்க நிறைய பேசுறீங்க, ஸோ நீங்க வந்து பெண்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னது, பெண்களிடம் இருந்த வீட்டுல கரண்ட் வச்சு நான் அவங்க கையில புத்தகத்தை கொடுப்பேன். ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல புத்தகம் தன்னோட சிந்தனையை வாழ்க்கை தன்னோட சிந்தனையை செயல்திறனை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுலையும் செயலையும் தன்னோட மாற்றங்களை கொண்டு வரணும்னா மக்கள் வந்து, பெண்கள் வந்து தங்களோட செய்யக்கூடிய பணியில, செய்யக்கூடிய செயல்ல
ரொம்ப கவனமா இருக்கணும். இது என்னோட தாழ்மையான கருத்து. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் திரும்ப சொல்றேன் ஒரு வாட்டி. பெண்கள் கிட்ட பிடிச்ச விஷயம், பெண்கள் ஈஸியா லேடிஸை நான் ஒரு ஹெச்ஆர் ரிலேட்டட் துறையில் இருக்கிறதுனால பெண்கள்கிட்ட ஈஸியாக நீங்கள் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு எப்படி மிங்கலாகி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் செய்யணும். என்னன்னா அவங்க சொல்றத ஈஸியாக கேட்கணும், நீங்கள் ஜாஸ்தி பேசக்கூடாது. இந்த 2 விஷயம் செய்யாமல் இருந்தால் போதும், அவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணலாம். ஈஸியாக வந்து நீங்கள் அவங்கள அவங்க உங்கள் வழியில் அவங்களை கொண்டு வர முடியும். ஸோ இதான் வந்து ஒரு சிறப்புமிக்க செயல். ஸோ இந்த வாய்ப்புக்கு இது என்னோட இந்த மாதிரி ஸ்பீச் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறது. ஸோ இன் ஃபியூச்சர் இது மாதிரி சான்ஸ் கிடைச்சா நான் வந்து மேலும் மேலும் இது சிறப்பான ஒரு உரையை என்னால் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். என்ன முதல் உரையினால ஒரு சில தடங்கல்கள் இருந்திருக்கலாம், மன்னிக்கணும். ஸோ இதுவரையும் பேசினவங்க எல்லாமே நல்லா பேசினாங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நீங்களும் நல்லா தாங்க பேசுறீங்க, ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இதான் ஒரு சில விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது நம்ம வளர்ச்சிக்காக சொல்லக்கூடியது, இது குறை அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக வளர்ச்சிக்காக சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னா நீங்க தலைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? மற்றவங்க ஓரளவு அதுல அந்த டச் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ பெண்களின் பெருமை, பெண்களே உணரவில்லை, அது கொஞ்சம் சரியா சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டோரி கூட அந்த நடந்த ஒரு சம்பவம் சொன்னீங்க. சத்தம் கொடுத்தல் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்ட். பின்லாந்துல வந்து அந்த விஷயங்கள், அந்த வேலை வாய்ப்பு பெண்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க. ஆனா இதுல என்னன்னா நீங்க முக்கியமான விஷயம், இந்த பெண்ணின் பெருமை பத்தி மகரிஷி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல வந்து ஒரு 10% நீங்க கவனம் எடுத்திருக்கீங்க, இன்னும் 90% எடுக்கணும். ஏன்னா மகரிஷியோட ரொம்ப ஃபேவரேட் சப்ஜெக்ட்ல குடும்ப அமைதி பெண்ணின் பெருமை வந்து ரொம்ப ஃபேவரேட். ஆனா நீ கேட்ட உடனே அதுல வந்து மணிக்கணக்கில் பேசலாம். பேராசிரியர் கொடுத்தெல்லாம் ஒரு மணி நேரம் கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உள்ள விஷயம். நீ கொஞ்சம் அந்த புக்கு கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். நீ வெளியே உள்ள விஷயங்களை எடுத்திருக்கீங்க, தப்பு இல்லை. ஸோ அது ஆரம்பத்தில் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் கவனம் வந்து நம்ம கொடுத்த தலைப்பு, இங்க உள்ள சபை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணணும். வாழ்க வளமுடன். மற்றபடி நீங்க நல்லா தான் இருந்துச்சு. உங்களுடைய முதல் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமை. வாழ்க வளமுடன். சாந்தியம்மா, நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணலாமா? திருச்சியில இருந்து சாந்தி, ஒரு நிமிஷம், உங்களுடைய சாந்தி செந்தில்வேல் அவர்கள் நமக்கு மரக்கட்டில இருந்து பேராசிரியர் சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள் குடும்ப கடமையில் மகரிஷியின் அந்த பங்கு எப்படி இருந்துச்சு, அவருடைய எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சாந்தி அம்மா அவர்கள் ஆரம்பிக்கலாமாங்கய்யா? வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த ஜூமில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. கொடுத்திருக்க தலைப்பு வந்து குடும்ப வாழ்க்கை, மகரிஷினுடைய குடும்ப வாழ்க்கை. இந்திய நாட்டில் சென்னை மாநிலத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரியில வந்து மகரிஷி ஐயா பிறந்தார். தாயார் வந்து சின்னம்மாள், தந்தையார் வந்து வரதப்ப முதலியார். தந்தையார் வந்து நெசவு தொழில் செய்து கொண்டு வந்தார். அவர் வந்து 6 பெண் குழந்தைகளுக்கு அப்புறமா ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்க. 7 வயதுல வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதனால ஒரு ஆண் குழந்தை வேணும்ன்றதுக்காக தரையில வந்து மொழிகி சாப்பாடு அதுக்கு மேல எல்லாம் வச்சு குடிஞ்சு வாயினால சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு நோன்பு செஞ்சுதான் மகரிஷி ஐயா வந்து பிறந்தாங்க. பெற்றோர்கள் வந்து பக்தியில வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. இந்த மகனை வந்து மகரிஷி ஐயா வந்து ரொம்ப ஒரு எறும்பு கூட கடிக்காம ரொம்ப கவனமா அவங்க வந்து பாத்துக்குவாங்க. அந்த தாய் தந்தையினுடைய அன்பும் பாசமும் மகரிஷியாவுக்கு அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்ப மகரிஷியோட இப்ப குடும்ப வாழ்க்கை, அவர் வந்து ஒரு 22 வயசு இருக்கும். அவர் பொருளாதார விதத்துல எல்லாம் வந்து நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவருக்குள்ள மனசுல என்ன, உயிர்னா என்ன, தெய்வம்னா என்ன, இந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனைகள் அவருக்குள்ள வந்துட்டு இருக்கும். அப்ப அவருக்கு ஒரு போஸ்ட் ஆடிட் ஆபீஸ்ல வந்து அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருந்துச்சு. அப்ப அதுல அவருக்கு மாசம் வந்து அது இல்லாம தறி நெசவு வேற அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப இந்த 2லயும் காசு வந்து 25 ரூபாய் அவருக்கு வந்துட்டு இருந்துச்சு.
அது அவரோட உணவுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. கொடுத்துட்டு இருக்கும்போது சரி மேற்கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து மகரிஷியை வந்து சிந்திச்சிட்டு இருக்கும்போது ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க வந்து அந்த ஆசிரியர் வந்து அவர் வந்து ரொம்ப கண்ணியமாவும் நடத்திட்டு இருந்தாங்க, அன்பாவும் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப அவர் ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் அவரு. அப்ப அவருக்கு தோணுச்சு இந்த நெசவு தொழில் தான் அவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அப்புறம் அவர் யோசிச்சாரு, சரி இந்த ஆயுர்வேத மருந்துகள்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஒரு பல்படியும் தாம்பூல மாத்திரைகளையும் செய்யறதுக்கு மாதிரி அவர் கொஞ்சம் யோசனை பண்ணாரு. ஏன்னா அவங்களுடைய அக்கா வீட்டுக்காரும் அந்த மருத்துவ தொழிலில் இருக்கிறதுனால அது செய்யலாம்னு சொல்லி அவரு ஒரு முறை நம்ம செஞ்சோம்னா ஒரு 10 ரூபாய் நமக்கு செலவாகும். ஆனா வரவு வந்து நமக்கு ஒரு 40 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து அவர் முயற்சி எடுத்து கொஞ்சம் செஞ்சிட்டு இருந்தாரு. 23 வயசு ஆகும்போது அவருக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க மாமா கிட்ட வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மாமா வந்து மாமா பொண்ணு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு வசதியான இடத்துல கொடுக்கணும்னு அவர் நினைப்பாரு. சரின்னு கொஞ்ச நாள் அவங்க வேற யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா மகரிஷியாக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து அவங்க ஒரு பழகிருக்காங்க, மாமா பொண்ணுன்ற முறையில பழகிருக்காங்க. சரின்னு அந்த திருமண பேச்சு அதோட நிறுத்திடுவாங்க. ஒரு 6 மாசம் ஆயிரும். திடீர்னு ஒரு நாள் வந்து தந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்தோடனே சரி இவர் போய் தந்தையை போய் நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவரு மறுநாளே வந்து அவர் உடம்பு முடியாம போய் இயற்கையை எழுதிருவாங்க. அப்ப மகரிஷியால தாங்கிக்கவே முடியாது. நம்ம போய் அவரை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமேன்னு சொல்லி அவரு ரொம்ப கதறி அழுதுருவாரு. கதறி அழுத உடனேயே அங்க எய்த்த வீட்டுல உள்ள ஒரு பெரியவர் வந்து நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரிதான் அப்படி சொல்லிட்டு அவரும் அவரோட மனைவியும் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. ஊர்ல வந்து அங்க கடமைகள்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி இவர் வந்து ஊருக்கு வந்துருவாங்க, இவங்க வேலைக்காக வந்துருவாங்க இவங்க. அப்ப அது திருமணம் அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து சொக்கலிங்க கிராமணின்னு ஒருத்தர், அவர் வந்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாரு மகரிஷியாவை. இவர் கொஞ்சம் தயங்கியும்படியே அப்புறமா சரி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப ஒரு நாளைக்கு அவர் கேட்பாரு, ஏன் நீங்க இன்னும் திருமணமே செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் சொல்லுவாரு, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இல்ல நான் உங்களுக்கு பணம் கொஞ்சம் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த எய்த்த வீட்டுல உள்ள முன்னாடி அந்த பெரியவர்கள் வந்து அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்றவங்க வந்து இவங்களை வந்து உங்க மாமா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறதுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சரியான முறையில பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து சரின்னு ஒத்துக்குவாங்க. அப்புறம் இவர் நினைச்சபடியே இந்த கல்யாணமும் இவருக்கு வந்து நடந்துரும். அப்ப ஒரு நாள் இவர் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து செருப்போட ஒரு இது வந்து அருந்துரும். சரி செருப்பு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பெல்லாம் அந்த அரையணா அது மாதிரிதான் கொடுப்பாங்க. அவரோட வயிறு வந்து ரொம்ப ஒட்டிட்டு இருக்கும் இவருக்கு. ஒட்டிட்டு இருந்த உடனே இவர் கேட்பாரு, ஏன் இன்னும் நீ சாப்பிடலையான்னு. இல்ல நான் இப்பவும் சாப்பிடல, நேற்று நைட்டும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். உடனே இவர் அரையணாக்கு பதிலா ஒரு அண்ணாவா கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஏன்னா அவரு சாப்பிடட்டும் பசியோட இருக்காரு. அப்பதான் இவர் வந்து யோசிப்பாரு, இவரு எவ்வளவு பேர் வந்து ஒருவேளை உணவு கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, ஒருவேளை நைட்டு சாப்பிடுறத வந்து நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாரு. ஏன்னா அக்கா கிட்ட சொல்லிடுவார், எனக்கு வந்து இனிமே நைட்ல வந்து எனக்கு வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த காலனாவுக்கு வேர்க்கடலைய வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பதான் அவர் நினைச்சு பார்ப்பாரு, அடுத்த நாள் எந்திரிக்கும் போது வயிறு ரொம்ப பசிக்கும். பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜியே வந்த மாதிரி இருக்கும். அவருக்கு எனர்ஜியா வந்தது மாதிரி இருக்கும்போது அப்பதான் அதை யோசிப்பாரு, மத்தவங்களுடைய பசி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு உணர்வாரு. அதே மாதிரி ஒழுக்கம், உழைப்பு, சிந்தனை, உயர்ந்தோர்களிடம் மதிப்பு, இதை வச்சுதான் அவர் வந்து வாழ்க்கையில வந்து உயர்த்திட்டு இடைவிடாத ஒரு முயற்சி எடுப்பாரு. ஒரு வாழ்க்கையில எப்போதும் வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார். வாழ்க்கைன்னா நமக்கு சிக்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மேல வரணும்னு நினைப்போம், அது நம்மளை பிடிச்சி கீழே பிடிச்சி இழுக்கும். ஆனா நம்ம முயற்சியை வந்து எப்பவுமே நம்ம விடக்கூடாது. அந்த நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் அந்த முயற்சியை வந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமா இருப்பாரு அவரு. அப்புறம் வயசு வந்து அவருக்கு ஒரு 27 வயசு இருக்கும். அப்ப வந்து ஒரு கூடுவாஞ்சேரிக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அங்கதான் போயிட்டு இந்த பால் சம்பந்தப்பட்டது 1 லிட்டர் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 15 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் இதையும் சம்பந்தப்பட்ட வேலையும் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு டயத்துல வந்து அவங்க மனைவி வந்து
குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்க எல்லாம் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. கஷ்டப்படுத்துற மாதிரி பேசும்போது உங்க ஐயாட்ட வந்து சொல்லுவாங்க. அவரு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி சொல்லி பார்ப்பாரு. ஆனா அவங்க வந்து இவங்களுக்கு எப்படியாவது மறுமணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்றதுல ஒரு இதா இருப்பாங்க. சரி இது கொஞ்சம் காலப்போக்குல இதெல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு இவரு இந்த பஞ்சபூத தத்துவ பூங்காவுல போய் உட்கார்ந்து இவரோட ஆராய்ச்சி இதுலதான் முக்கியத்துவம் கொடுத்து அவரு இப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு அவரு. சரி இது காலப்போக்குல நமக்கு சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆறுதல் சொல்லுவாரு இவரு. ஆனா அவங்களுக்கு திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்றது வந்து ஒரு 10 வருஷம் ஆயிருச்சு. எல்லாரும் பேசுறது அவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இவர் வந்து திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க இவங்கள்ட்ட. சொல்லிட்டே இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏதோ ஒரு மாத இதழ்ல படிச்சுட்டு இருப்பாங்க அம்மா. அவங்க வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ். அதுல வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சண்டை வர்ற மாதிரி, அவர் வந்து கோவத்துல வீட்டுக்கார் வந்து வெளியில போயிடுற மாதிரி, இந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுற மாதிரி ஒரு ஒரு கதை அந்த கதை. அந்த கதையை இவருக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். அவரும் அப்படியே யோசிச்சுட்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்ப்பாரு. வேண்டாம், ஏன்னா எனக்கு வந்து வேற எந்த பொண்ணையும் வந்து எனக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு கூட மனசுல வந்து எனக்கு இடம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மாவுடைய ஒரு கட்டாயத்துக்காக சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவரு. இதுக்கிடையில வந்து அவரு போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடந்துரும். ஒரு 4 சக்கர வண்டியில வந்து இவரோட வண்டி போய் மாட்டிட்டு ஒரு விபத்து நடந்துரும். விபத்து நடந்ததுனால அப்புறம் அந்த கல்யாண விஷயம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 6 மாசம் அது மாதிரி திருமணம் வந்து தள்ளி போயிரும். ஏன்னா இவரு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி ஆயிரும் இவருக்கு. அதுக்கப்புறம் இவர் கோயம்புத்தூருக்கு இந்த ஆபீஸ வந்து இவங்களுக்கு மாத்திருவாங்க ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இவர் அங்க போயிட்டு தனியா இருப்பாரு. அங்க சாப்பாடெல்லாம் ஐயாவுக்கு வந்து அங்க ஒத்து வரல. மகரிஷி ஐயாக்கு அங்க ஒத்து வராதனால திருப்பி அம்மாவையும் அங்க கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாரு இவரு. அப்ப அவங்க வந்து கோயம்புத்தூர்ல அவங்களும் இங்க கூடுவாஞ்சி எதிரில அண்ணன் இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சுட்டு திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆனோன்னா திருப்பி திருமணத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா அவருக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். அவருக்கு அதுல இஷ்டமும் கிடையாது. வருத்தமா தான் இருக்கும். அம்மாவோட கட்டாயத்தின் பேர்ல வந்து சரி கல்யாணத்துக்குலாம் நாள் குறிச்சிருவாங்க. மாங்கல்யம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாள் குறிச்சிருவாங்க. அப்ப அந்த சமயம் பார்த்து மகரிஷியா வந்து வெளியில போயிருவாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 வளையல அவுத்து குடுத்து அந்த மாங்கல்யம் செய்யறதுக்கு சொல்லிருவாங்க. மகரிஷியா வந்தோனே கேட்பாங்க, "உன்கிட்ட பணம் எதுவுமே இல்லையே, எப்படி குடுத்த?" அப்படின்னு சொல்லி கேட்டோனயே, "என்னோட 2 வளையல அவுத்து குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிருவாங்க. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவருக்கு. ஏன்னா அவரு மேரேஜ் பண்ணிக்கணும்ன்றதுலயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி வளையலையும் அவுத்து குடுத்துருவாங்க வேற. அவருக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்கும். அது மகிழ்ச்சியா வருத்தமான்னு அவருக்கே தெரியாத மாதிரி அவரு மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் 15/6/1943 தேதியில திருமணத்திற்கு குறிச்ச நாள்ல வந்து திருமண நாள் வந்துரும். அப்ப முதல் மனைவி தான் வந்து மாங்கல்யத்தை எடுத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முன்னோர்கள்லாம். அப்ப எல்லாரும் பெரும்பாலான மக்கள் வந்து என்ன தாய்மார்கள், சகோதரிகள்லாம் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆற்றாமையில கத்தி அழுதுருவாங்க அந்த மாங்கல்யத்தை எடுத்து குடுக்கும் போதுன்னு சொல்லி எதிர்பார்ப்போட நின்னுட்டு இருப்பாங்க தாய்மார்கள் கூட்டம்லாம். ஆனா அவங்க ரொம்ப மன தைரியத்தோட அந்த ஐயர் சொல்லும்போது எந்த உணர்ச்சியும் வெளியில காட்டிக்காம ஐயாவை பார்த்துக்கிட்டு துணியோட தாலி கட்டுங்கன்ற மாதிரி நல்ல ஒரு வீர உணர்ச்சியோட நான் எதா இருந்தாலும் சமாளிச்சிருவேன்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்களாம். அப்பதான் அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிருமா. கஷ்டமாயிட்டு சரின்னு அப்புறம் அவரு கட்டிடுவாரு. ஏன்னா ஆனா அவருக்கு வந்து என்னன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் கையெல்லாம் விடவிடன்னு இருக்குமா. இந்த மாங்கல்யத்தை என்னன்னா அம்மா வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் நடக்க போகுதுன்றதுக்கு வந்து அவங்க நல்லா தைரியமா இருக்காங்க. ஆனா ஐயா வந்து அவங்களுக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிரும். ஒரு எக்ஸாம் எழுத போற பையனுக்கு எப்படி விட தெரியலன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து அப்புறம் அவங்க தாலி கட்டிடுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல் தடவை எனக்கு திருமணம் நடந்த போது மனசுல வந்து மகிழ்ச்சியை வந்து நல்லா தூண்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப 2வது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா துன்பங்களை ஏற்கும் நாளாக நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆனா இந்த வந்த தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைஞ்சது மாதிரி அவங்க கண்ணுல கண்ணீர் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா லோகம்மாள் வந்து தைரியத்தோட இருந்தது வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களுக்கு அதுக்கு கண்ணீர் வந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா மகிழ்ச்சிய வந்து குடும்பத்துல வந்து 2 பேரும் யார் மனசையும் எந்த விதத்திலயும் கஷ்டப்படாத வரை விழிப்போட இருக்கிற சூழ்நிலையை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்ற விஷயங்கள பத்தியும் அவங்க சிந்திக்கும் போது குடும்பத்துல 2 பேருக்கும் ஒரு விழிப்போட இருக்கணும். ஒரு செயல்ல கூட நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது
அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப அவங்க கவனமா இருந்தாங்க. அப்புறம் அந்த குண்டலினி யோக தீட்சை முறையை வந்து பரஞ்சோதி என்பவர் தான் அவங்கள ஒரு நண்பர் மூலமாக சந்திச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட முறைப்படி வந்து சாந்தி யோகம் கத்துக்கிட்டு சிறப்பான முயற்சியில ஒழுங்கான முறையில தீட்சை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த சபைக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால அங்க அவருக்கு வந்து உலக சமாதான ஆலயம் என்ற ஞான சபை பொருத்தமா அவருக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2 விஷயம். ஏன்னா மகரிஷி ஐயா வாழ்க்கையில வந்து 2 விஷயங்கள் நடந்துச்சு. நான் அந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல வந்து பையனை வந்து ஒரு தடவை அவர் வந்து சரியான முறையில படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா அடிச்சுட்டாங்க. அடிக்கும்போது அந்த பையன் வந்து ரொம்ப வலிக்குது வலிக்குன்னு அழுகவும் அவரோட மனசுல வந்து அது வந்து பதிவாயிருச்சு அவரோட மனசுல. அப்புறம் நான் இனிமே அவனை அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா சினத்தினால ஒரு அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 2வது மனைவி வந்து ஒரு டைம் அவர் குளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்திட்டு தான் குளிப்பாங்க. அவங்க வேகமா தண்ணி எடுத்து ஊத்திட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் வந்து அவர் உடனே அவரோட மனைவி மேல ஊத்திட்டாரு. அவங்க அப்படியே அழுதுட்டே போயிட்டாங்க. அத பார்க்கவும் அந்த 2 சம்பவம் அவரோட சினத்தினால வந்தது வந்து அப்பதான் அவருக்கு வந்து இந்த அகத்தாய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளார அவர் வந்தாரு. ஏன்னா ஒரு வாழ்க்கைன்றதே ஒரு சிக்கல் தான். உடலும் உயிரும் சேர்ந்ததே ஒரு சிக்கல் தான். அதனால சிக்கல் இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு வந்து அமையாது. இளமையில வந்து திருமணம் மறுத்து சந்நியாசம் கொள்ளுதல், உடல்நல கேட்டினால் விந்து கெட்டு போய்விடுதல், வினைகள் வினைகள் கழிக்க பெற்று பரம்பொருளோடு உயிர் இணைந்து நிற்கும் தவம் சித்தி இவற்றை அன்பு பாசமா அவங்க வந்து வளர்ப்பாங்க. கடவுளை சேர்ந்து முக்தி பெற வேண்டும் என்பதுதான் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. இந்த காரணத்தினாலதான் பிறவிக்குரிய தொடர்பு அருந்து விட்டது அப்படின்றத அவரு உணர்ந்துகிட்டாரு. அப்ப குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு துன்பமும் இல்லாமல் 2 மனைவியர்களும் அவர்களும் கொஞ்சம் அந்த தம்பியோட குழந்தை கிடைக்கவும் அந்த குழந்தைய வந்து சந்தோஷமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாரு, எங்க இருக்காரு. ஒரு நிமிஷம் ஐயா. சின்ன வயசுல இருந்தே ஒரு தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாரு, எங்க இருக்கிறாரு, உயிர்னா என்ன, வறுமைனா என்ன, இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடயே அவர் இருந்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் ஒரு 35 வயசு வரும்போதே அவருக்கு அந்த விளக்கங்கள்லாம் அவருக்கு கிடைச்சு விட்டது. வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஏன்னா பேசினா நிறைய பேசுற மாதிரி வருதுங்க ஐயா. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது சில நேரங்கள்ல கொஞ்சம் வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வரும். அதனாலதான் டைம் கான்சியஸ்னஸ் வர மாட்டேங்குது. வேற ஒண்ணும் இல்ல. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்க. ரொம்ப அருமையா சாந்தி அம்மா அவர்கள், சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள் திருச்சியில இருந்து இந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமா கொடுத்தாங்க. அதுல வந்து திருமணம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷிக்கு நடந்த சம்பவங்கள், 2வது திருமணம் நடந்த சம்பவங்கள், அப்புறம் அவர் வந்து குடும்ப கடமைக்காக அந்த தொழில் இதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவரு சுப்பிரமணிய ஐயா கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நீங்க ரிப்பீட் ஆகுது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. முதல் மனைவியின் அந்த வற்புறுத்தினால 2வது மனைவி அவங்க வந்து திருமணம் பண்ணது, சினம் டாக்டர் பயிற்சிக்கு அவருக்கு நடந்த சம்பவம், அகத்தாய் பயிற்சி மேற்கொண்டது. அந்த மாதிரி அவங்க இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அற்புதமாக, ஆனா எல்லாருமே நல்லா இந்த கருத்துக்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணுங்க. அது வந்து முதல் முறையா நம்ம பண்ணும்போது இவ்வளவு தூரம் பண்றது மிக சிறப்பான விஷயம். இப்போ நம்ம ஸ்பீச் கொடுத்த அனைவரையும் நம்ம வந்து வாழ்த்திட்டு, அப்புறம் ஒரு இன்னைக்கு முதல் முயற்சியா நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அதனால டைம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது தொகுத்தும் பண்ண வேண்டியிருக்கு. அதே சமயத்துல அந்த பண்ண வேண்டியது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் ஒரு ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் அப்படிங்கிறது நம்ம எடுத்தால் கூட 5 பேருக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதே மாதிரி இடையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்றது, இந்த மாதிரி இதுல கொஞ்சம் நேரம் முழுக்க ஆயிரும். 2வது பாத்தீங்கன்னா நமக்கு காலியர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி காலையில 11 மணி அந்த நிகழ்ச்சியில தான் நமக்கு வந்து அதிகமா மக்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவினிங் டைம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாரும் அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால
இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கேன்னா நம்ம வந்து இதுல கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம். ரெண்டாவது இது வந்து புது முயற்சி. அதுல வந்து டைம் கான்சியஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனா நீங்க எல்லாம் நல்லா கரெக்டா அந்த விஷயத்தை கோஆப்ரேட் பண்ணீங்க. 15 நிமிஷத்துல இருந்து 17 நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே முடிச்சிட்டீங்க. ஸோ அது வந்து நல்ல சிறப்பானது. இந்த என்னுடைய சைட்ல நான் அந்த ஆர்கனைஸ் பண்றதுல கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தனால அது கொஞ்சம் டைம் ஆயிட்டு. ஸோ அதனால அதுக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். இப்போ அடுத்த டைம் பண்ணும்போது நம்ம இதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணும்போது அந்த டைம் வந்து நம்ம எதுல கொஞ்சம் கூட ஆச்சு எதுல கம்மியாச்சு அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருடைய கருத்துக்களுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. யாரையுமே இதுல வந்து குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. சில விஷயங்களை மாத்தி அமைச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கோதை நாயகி அம்மா அவர்கள் வந்து எழுத்து பணியை பத்தி ரொம்ப அற்புதமாக அவங்க அந்த சிந்தனைகள் கொடுத்தாங்க. திருச்சியோட அந்த குடும்பம், சமுதாயம், அப்புறம் வந்து மகான்களோட ஒப்பீடு, மனவளக்கலையின் அவசியம், அப்புறம் வெளிப்படையாக அவர் சொன்ன விதம், இந்த எழுத்துக்கள்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்ம வந்து வாழ்த்தினோம். துணை பேராசிரியர் கோதை நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் கோதை நாயகி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராற்றல் கருணையினால் துணை பேராசிரியர் கோதை நாயகி அம்மா அவர்கள் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொழில்துறையை பத்தி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்து தூத்துக்குடியில இருந்து ரொம்ப அற்புதமாக இந்த கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்களையும் வாழ்த்திடுவோம். வந்து பாத்தீங்கன்னா குதிரை பந்தயம், அதுல அந்த ரேஸ் கிளப்ல அவங்க ஐயா வேலை செஞ்சது, அப்புறம் மருத்துவம், அஞ்சல் அலுவலகம், நெசவு, ஆசிரியர் பணி, இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில், குத்து வியாபாரம், சாயம் காய்ச்சுதல், அரிசி வியாபாரம், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அவர் வந்து முதல் முறையே பேசினாலும் எல்லாருமே கிட்டத்தட்ட முதல் முறையே தான் இருந்தீங்க, ஒரு சிலர் தவிர. நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது. அவருடைய கருத்துக்கள் நல்லா இருந்தது. அவருக்கும் ஒரு வாழ்த்து கொடுக்குறோம். பிரம்மஞானி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பிரம்மஞானி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த ஆன்மீக துறையில திருச்சியோட இது சேவை எப்படி இருந்ததை பத்தி தேவிகா மாரியப்பன் அம்மா அவர்கள், ஆன்மீகம்னா என்ன, அறிவு திருக்கோயில் எதுக்காக மகரிஷி அமைச்சாங்க, தனிமனித அமைதி மூலமாக உலக அமைதி எப்படி கொண்டு வர முடியும், வேதாத்ரி அப்படிங்கிற பேருக்கு அவருக்குள்ள வந்த உணர்வு, அப்புறம் பெண்களுக்கு ஆன்மீகம், பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில துணிச்சலுடன் மகரிஷி வந்து அந்த சேவை செஞ்சது, பயன்பாடு, ஐந்தொழுக்க பண்பாடு, சிலை வணக்கம், பல்வேறு கருத்துக்களை அவங்க வந்து சிறப்பா எடுத்து வச்சாங்க. அவங்களுக்கும் வாழ்த்து கொடுக்குறோம். தேவிகா மாரியப்பன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். தேவிகா மாரியப்பன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் தேவிகா மாரியப்பன் அம்மா அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் கத்தார்ல இருந்து சரவணன் ஐயா அவர்கள் பெண்ணின் பெருமை பத்தி மிக சிறப்பாக கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க. முத்தம் கொடுத்தல் அப்படிங்கிறது மகிழ்ச்சியோட அந்த இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்ப்பு கொடுத்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் பெருமை பெண்களே உணராம இருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இது. அப்புறம் சின்ன சின்ன ஸ்டோரிஸ், அப்புறம் வந்து பின்லாண்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து எடுத்து காட்டினது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பெண்கள் வந்து அவங்களுடைய மதிப்பை அவங்க உணரணும் அப்படிங்கிற கருத்து வந்து அவர் சிறப்பா சொன்னாரு. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அந்த கருத்துக்களை முன்வைத்த பேராசிரியர் எம் சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். எம் சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராற்றல் கருணையினால் எம் சரவணன் ஐயா அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதுக்கு அடுத்தபடியாக நிறைவாக குடும்ப கடமையில் மகரிஷியின் பங்கு அப்படிங்கிறது சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள் திருச்சியிலிருந்து திருமணம் மகரிஷிக்கு நடந்த விதம், அப்புறம் 2வது திருமணம், அதுக்காக அவர் பட்ட மனதளவுல, அதே மாதிரி பொருளாதாரத்துல, அப்புறம் இந்த அவர் வருமானத்துக்காக பல்வேறு தொழில்கள் மேற்கொண்ட விதம், இப்போ முதல் மனைவி வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு 2வது திருமணம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அந்த விளக்கம், சினம் தவிர்த்தல், அந்த அகத்தாய் பயிற்சிக்கெல்லாம் நடந்த சம்பவம், 2 சம்பவம் வாழ்க்கையில் நடந்தது, இதெல்லாம் மேற்கோள் காட்டி மிக அற்புதமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துவோம். திருச்சியிலிருந்து சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள், அருள்நிதி சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் சாந்தி செந்தில்வேல் அம்மா அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நேரம் ஆயிட்டபடினால என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுடைய அனுமதியோட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் வந்து இதோட நிறைவு பண்ணிக்கலாம். டைம் ஆயிட்டு மெஜாரிட்டி 50% மேல இருந்தா நான் கருத்து ஷேர் பண்ணுவேன். இல்லைன்னா நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க உலகள வாழ்த்து பாடுறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. சரி, மத்தவங்க எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மெஜாரிட்டி கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நம்ம வந்து மற்றவங்களோட நேரத்தையும் நம்மளுடைய நேரம் மாதிரி நம்ம வந்து நினைக்கணும். ஸோ அதனால இந்த நிகழ்வை இப்பதான் நம்ம நிறைவு செய்வோம். வாய்ப்பு இருந்தா நம்ம வந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் நம்ம வந்து என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்றேன். ஆனா மற்றவங்களை பேச வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட இந்த முயற்சி. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நல்லா சிறப்பா நடந்துச்சு. வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவரனும் நம்மோடு துணை இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு நன்றிகளை நாம் காணிக்கை வைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் உலக நல வாழ்த்து பாடி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்து பாடுவதற்கு கோதை நாயகியம்மா உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செஞ்சிடலாங்களோ? கோதை நாயகியம்மா உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செஞ்சிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போதிப்பதை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கருத்துக்கள் யாரும் சொல்ல விரும்பா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி டைரக்டா பேசலாம். அந்த நம்மளுடைய நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அதுபோல நாளை காலை 4:30 மணிக்கு நமக்கு அந்த கூட்டு தவம் ஆன்லைன் தவம் இருக்குமா இல்லையாங்கிறது நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். இன்னும் நம்ம அந்த யாரும் பேராசிரியர் ஃபிக்ஸ் பண்ணல. மெசேஜ் போட்டோன்னு நீங்க பாத்துக்கோங்க. தவமும் தற்சோதனை அப்படிங்கிற குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.